कलयामि कलिध्वंसम् कविं लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यम् निहतम् तमः वाळि परकालन् वाळि कलिकन्नी वाळि कुरयलूर् वाळ्वेन्दन् वाழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர் மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கை கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோலீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. ஸ்ரீசைலேஷதயா பாத்ரம் தீபக்த்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் ரம்யஜாமாத்ரியோகீந்திர பாதசேவைகதாரகம் भट्टनाथमुनिं वन्दे वात्सल्यादिगुणार्णवम् कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यस्य गोभिः प्रकाशाभिराविद्यं निहतं तमः. திவ்ய பிரபந்த தாரையிலே அடுத்த ஒரு துளியை அனுபவிப்பதற்காக நாம் கூடியிருக்கிறோம். பெரிய திருமொழியிலே 11ஆம் பத்திலே 4ஆம் திருமொழியை அனுபவிப்பதற்காக நாம் கூடியிருக்கிறோம். திருமங்கையாழ்வார் அருளி செய்திருக்கக்கூடிய ஆச்சரியமான பதிகங்களிலே இதுவும் ஒன்று. அர்த்தம்னு பார்த்தால் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அந்த அர்த்தத்தை காட்டிலும் அந்த சொல்லும் பொழுது ஏற்படக்கூடிய ரசம் இருக்கே, அது இங்க அதிகம்னு சொல்லலாம். சொல்வதற்கு அவ்வளோ இனிமையாக இருக்கக்கூடிய ஒரு திருமொழி. அதை தான் நாம் அனுபவிக்க இருக்கிறோம். 11ஆம் பத்து ஆரம்பித்து 3 பதிகங்கள் முடிந்திருக்கின்றன. இது 4ஆம் பதிகம். இதுல முதல் 2 பதிகங்களிலே திருமங்கையாழ்வார் ஓரளவுக்கு வருத்தத்தோடு தான் பேசுகிறார். அந்த மாதிரி தம்முடைய வருத்தத்தை திருமங்கையாழ்வார் அறிவிக்க பகவான் காட்டி கொடுக்கிறான் தன்னுடைய அவதாரங்களை. உமக்காக நான் எவ்வளவு பண்ணியிருக்கேன் தெரியுமா? நீர் என்னமோ கொஞ்சம் தாமதம் செய்த உடனே இவ்வளவு வருத்தப்படுகிறீரே, நான் உமக்காக எவ்வளவு நாளா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? என்னெல்லாம் காரியம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? உமக்காகத்தான் இவ்வளோ அவதாரங்களை எடுத்தேன் என்று அவதாரங்களை எல்லாம் காட்டி கொடுக்க அந்த அவதாரங்களை எல்லாம் அனுபவிக்கிறார் ஆழ்வார். அனுபவித்து நமக்காகத்தானே பகவான் இவ்வளோ பண்ணியிருக்கிறான் என்று சந்தோஷப்பட்டு அதற்கு மேல தம்முடைய திருவுள்ளத்தை நோக்கி நெஞ்சத்தை நோக்கி அந்த பகவானை ஆசிரியிக்க பாராய் என்று தெரிவிக்கிறார் என்று இது ஒரு நிர்வாகம். மற்றொன்று, இதற்கு முன் பதிகத்திலே அணியாதி கைதொழுது என்று திருவாலியை பற்றின ஒரு பிரஸ்தாவம் ஏற்பட்டு இருந்தது. அந்த எம்பெருமானை வணங்கினோம், அவனுக்கு புஷ்பங்களை எல்லாம் சமர்ப்பிக்க பெற்றோம் என்று விதமாக ஆழ்வார் முன் பதிகத்துல காட்டி இருக்கிறார். அந்த விஷயத்தை பகவான் கவனித்து என்னமோ அர்ச்சாவதாரம் மட்டும்தான் நினைச்சிருக்கீரோ, இல்ல எவ்வளவோ அவதாரங்களை நான் எடுத்திருக்கிறேன். பக்தர்களுடைய விரோதிகளை எல்லாம் போக்க வேண்டும், பக்தர்களை காக்க வேண்டும் என்பதற்காக அவ்வளோ அவதாரங்களை எடுத்திருக்கிறேன் என்று தன்னுடைய அவதாரங்களை எல்லாம் காட்டி கொடுக்க அந்த சந்தர்ப்பத்திலே அந்த அவதாரங்களை எல்லாம் வர்ணிக்கிறார் ஆழ்வார் என்று இவ்விதமாகவும் நிர்வாகம் காட்டப்பட்டுள்ளது. ஆக திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழியிலே இதுவும் அவதாரங்களுக்கு இருக்கக்கூடியதான ஒரு திருமொழி. வானோரளவும் முதுமுன்னீர் அப்படின்னு சொல்லி 8ஆம் பத்திலும் ஒன்று உண்டு. அந்த வரிசையா மீனோடாமை கேழல் அறிகுறலாய் முன்னுமி ராமனாய் தானாய் பின்னுமி ராமனாய் தாமோதரனாய் கற்கியமானான் தன்னை அப்படின்னு சொல்லி ஒரு வருஷ ஒரு கிரமத்துல தசாவதாரங்களை பத்தின பேச்சு அங்க உண்டு. இங்க தசாவதாரங்களோடு
குறைத்து கொள்ளாமல் இன்னும் சில அவதாரங்களை சேர்த்து விஷயங்களை எல்லாம் அருளி செய்கிறார். என்னெல்லாம் வந்திருக்குன்றத அந்த பாசுரங்கள் மூலமாக பார்க்கலாம். அவதார அனுபவம். முதல் பாசுரம் மத்ஸ்யாவதாரத்துல ஆரம்பிக்கிறார். அப்படின்னு முன்னமே சொன்னேன், சொல்வதற்கு அவ்வளோ இனிமையா இருக்கக்கூடிய பாசுரங்கள். முதல் பாசுரம், நிலையிடமெங்கும் இன்னி நெடுவெள்ளமும்பர் வளநாடு மூடைமயோர் தலையிடமத்தெமக்கோ சரணில்லை என்ன அரணாவன் என்னும் அருளால் அலைகடல் நீர் குழம்ப வகடாட ஓடி அகல்வானுரிஞ்ச முதுகில் மலைகளை மீது கொண்டு வரும் மீனை மாலை மறவாதிரைஞ்சன் மனநே. கேட்கறதுக்கு எவ்வளவு இனிமையா இருக்கு இல்லையா? அவள் அழகான பாசுரம். அதுல முதல்ல மத்ஸ்யாவதாரத்தை வர்ணிக்கிறார். நிலையிடமெங்கும் இன்னி நெடுவெள்ளமும்பர் வளநாடு மூட இமையோர். இதுல ஒவ்வொரு அவதாரத்திலும் சரித்திர பாகம்ன்றது பெருசுதான். ஆனால் கேட்கக்கூடியவர்கள் முன்னமே கேட்டிருப்பீர்கள் என்கிற நம்பிக்கையால அடியன் சரித்திர பாகத்தை பெருசா சொல்லல. பாசுரம், பாசுரத்தினுடைய பரபரார்த்தம், முக்கியமா சொல்ல வேண்டிய அர்த்தங்கள் அவற்றை மட்டும்தான் சொல்ல போகிறேன். மற்றபடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ன்ற நம்பிக்கையோடு அடியன் இதுக்கு மேல செல்கிறேன். நிலையிடம் எங்கும் இன்னி நெடுவெள்ளம் உம்பரு வளநாடு மூட. பிரளய காலத்திலே பிரளய ஜலமானது உலகங்களையும் மூட. அந்த சந்தர்ப்பத்திலே தான் மத்ஸ்யாவதாரம் எடுக்கிறான் பகவான். அதாவது அந்த பிரளய காலத்துல சப்தரிஷிகள் முதலானவர்கள் அவர்களை எல்லாம் காப்பதற்காக மத்ஸ்யாவதாரம் எடுத்திருக்கிறான் பகவான். அது முன்னமே எடுத்துட்டான். பிரளய காலத்துல உதவறான் அப்படின்னு சொல்லி சரித்திரம் சொல்லப்படுகிறது. இப்போ பிரளய காலம் வந்தபோது என்ன ஆச்சு? நிலையிடம் எங்கும் இன்னி. நிலையிடம் எங்கும் இன்னி, நிலைத்து நிற்கக்கூடிய இடம், நிலைத்து நிற்கைக்கான இடம் எங்கும் இன்னி, எந்த இடத்திலும் இல்லை. எந்த இடத்திலும் நிற்க முடியாத அளவுக்கு ஜலமானது அவ்வளோ மூடி இருக்கிறது. நிலையிடம் எங்கும் இன்னி நெடுவெள்ளம் உம்பரு வளநாடு மூட. நெடுவெள்ளம் புதுசா பெருகி இருக்கக்கூடியதான பெரு வெள்ளம், நீர் வெள்ளமானது உம்பர் வளநாடு மூட. உம்பர் என்கிற வார்த்தைக்கு தேவர்கள்னு அர்த்தம். தேவர்களுடைய வளநாடு, செழிப்பா இருக்கக்கூடிய அந்த நாடு இருக்கிறதே ஸ்வர்கலோகம், அந்த ஸ்வர்கலோகம் தனையும் இந்த பிரளய ஜலமானது மூடி இருக்கிறது. அந்த அளவுக்கு பெருகி இருக்கிறது. நிலையிடம் எங்குமின்னி நெடுவெள்ளம் உம்பரு வளநாடு மூட ஆச்சு. அந்த சமயத்தில் என்ன ஆகிறது? அங்க இருக்கக்கூடிய இமையோர் தலையிடம் மத்தெமக்கோர் சரணில்லை என்ன. உம்பர் அதாவது இமையோர் தலையிடமற்று. தலையிடமற்று, இமையோர்னா தேவர்கள். தேவர்கள் தலையிடமற்று எமக்கு ஓர் சரணில்லை என்ன. தலையிடமற்று, தலையிடமற்று அப்படின்னு சொன்னா மேலான இடமற்று அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்றது உண்டு. அல்லது தலையிடமற்று அப்படின்னு சொன்னா அவர்கள் கவிழ்தலை இட்டு இருக்கிறார்களாம், தலையை குனிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆச்சு, நம்ம இடமும் போச்சு, நாமும் யாரை ரட்சிக்கிறதுக்கும் இல்லை, நாம் ரட்சித்துக் கொள்வதற்கும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கள் கவிழ்தலை இட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தலையிடமற்று அப்படின்றதுக்கான அர்த்தம். தலையிடமற்று எமக்கு ஓர் சரண் இல்லை என்ன. எமக்கு ஒரு சரண் இல்லை. இந்த சந்தர்ப்பத்துல நம்மை காப்பதற்கு யாரு இருக்கா? ஒரு சரண் இல்லை, எந்த சரணும் இல்லை என்ன அப்படின்னு அவர்கள் நினைக்கும் பொழுது அப்போ பகவான் வருகிறான். பகவான் என்ன சொல்றானா? அரணாவன் என்னும் அருளால். அரணாவன், நான் அரணாகிறேன். அரண் அப்படின்ற வார்த்தைக்கு ரக்ஷகன் அர்த்தம் இந்த இடத்துல. அப்போ நான் உங்களுக்கு ரக்ஷகன் ஆகிறேன். உங்களுக்கு கஷ்டம் வந்திருக்கா? உங்களுடைய கஷ்டத்தை போக்குறதுக்குன்னு நான் இருக்கேன். அரணாவன் என்னும், சரி, என்னும் அரணாவன் என்னும் அருளால், என்னும்படியான அருளாவே பகவான் அலைகடல் நீர் குழம்ப அகடாட ஓடி அகல்வானுரிஞ்ச முதுகில் மலைகளை மீது கொண்டு வருமீன். எம்பெருமான் மீனாக வந்தான். அலைகடல் நீர் குழம்ப, எம்பெருமான் பெரிய மீனாக வருகிறான். பெரிய மீனாக வந்து அந்த கடலிலே அப்படி செல்லும் பொழுது அங்க என்ன ஆகிறது?
அலைக்கடல் நீர் குழம்ப. ஏற்கனவே நிறைய அலைகளை கொண்டிருக்கக்கூடியதான் அந்த கடல் நீரானது குழம்ப, அது அப்படியே குழம்பி போறதாம். தெளிவா இருக்கக்கூடிய ஜலம் எல்லாம் கலங்கி போகிறது. அலைக்கடல் நீர் குழம்ப அகட் ஆட, அதனுடைய கீழ் வயிற்றிலே அலையெறியும்படியாக. அகடு ஆட அகல்வான். அகல்வான் அப்படின்னு சொன்னா அகலமா இருக்கக்கூடியதான வான் ஆகாசம். அப்படிப்பட்ட ஆகாசத்திலே ஓடி, அங்கே சென்றோடி புரிஞ்ச வீசும்படியாகவும் முதுகில் மலைகளை மீது கொண்டு. அப்படி முதுகில் மலைகளை மீது கொண்டு, தன்னுடைய முதுகிலே மலைகளை கொண்டு, முதுகிலே மலைகளை கொண்டு வருமீன், அப்படி வரக்கூடிய மீனான எம்பெருமான். சரி, அப்போ அலைக்கடல் நீர் குழம்ப அகடாட அகல்வான் ஓடி, அதாவது அகன்ற ஆகாசத்திலே, அதாவது பிரம்மா முதலானவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த இருப்பிடங்களிலே ஓடி உறிஞ்ச வீசும்படியாகவும். பெருமான் அப்படி அப்படியே செல்லும் பொழுது அலைகள் எல்லாம் அவனுடைய அடி வயிற்றை தாக்குகின்றன. சில இடங்கள் அந்த அலைகள் எல்லாம் அவ்வளவு மேலோங்கி அப்படி விடும் பொழுது பிரம்மலோகத்தளவும் சென்று விடுகின்றனவாம். அந்த மாதிரி முதுகிலே மலைகளை எல்லாம் கொண்டு எம்பெருமான் செல்கிறான். அப்படி வரக்கூடிய மீன் மீனை மாலை மறவாதிரைஞ்சன் மனநே. அப்படி மீனாக இருக்கக்கூடிய மால் எம்பெருமான் சர்வேஸ்வரன். அந்த எம்பெருமானை மறவாது, ஒரு நாளும் மறவாமல் இறைஞ்சு என் மனநே, அப்படிப்பட்ட எம்பெருமானை எப்பொழுதும் நீ வணங்கி நிற்பாய், ஆசிரயித்து நிற்பாய் என்று இதுல தெரிவிக்கிறார். மறவாதிரைஞ்சு என் மனநே, என்னுடைய மனசே அவனை மறவாமல் இறைஞ்ச வேண்டும் என்று இந்த பாசுரத்துல, முதல் பாசுரத்துல தெரிவிக்கிறார். சரி, இப்போ இதுல முதல் பாசுரம் அதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் ஓரளவுக்கு பார்த்துட்டோம். நிலையிடமெங்கும் இன்னி நெடுவெள்ளம் வளநாடு மூட இமையோர் தலையிடமற்று எமக்கோர் சரணில்லை என்ன அரணாவன் என்னும் அருளால் அலைகடல் நீர் குழம்பவகடாட ஓடி அகல்வானுரிஞ்ச முருகில் மலைகளை மீது கொண்டு வரும் மீனை மாலை மறவாதிரைஞ்சன் மனமே. இந்த பாசுரம் அப்படியே சம்ஸ்கிருதத்துல செய்யப்பட்டிருக்கிறது. யாரால்னா குரத்தாழ்வானாலே. சுந்தர பாகுஸ்தவத்துல அவதாரங்களை பத்தின பேச்சு வரும் பொழுது சாச்சலாவட தடாக தீர்கிகா ஜாஹ்னவி ஜலவி வர்திதஹ க்ஷயே, ஜாஹ்னவி ஜலதி வர்திதஹ க்ஷயே அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்திலேயும் மத்ஸ்யாவதாரத்தை பத்தி வர்ணிச்சுட்டு அடுத்த ஸ்லோகத்துல என்ன பண்றாங்கன்னா, திருமங்கையாழ்வாருடைய அந்த பாசுரத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் உட்கொண்டு மெட்டு கூட மாறாமல் சம்ஸ்கிருதத்தில் அருளி செய்திருக்கிறார் கூறத்தாழ்வான். அப்படியே வரும் பரமலை ஸ்லோகம் வாசிக்கிறேன். பிரளய ஜனீர பூர பரிபூரித ஸ்வநிலயாவசன்னவதன பிரமத சரண்ய பூத சரணார்த்தினாகி சரணம் பவன் ஸ்வகிருபயா சலதுதீரிதாம்பு கலுஷீ கிரியாட்யகமன ஸ்வபிருஷ்ட விதிருதா சலகுல ஏஷ மீன தனுரத்ர சுந்தர புஜோ வனாத்ரி நிலையா. அப்படி அந்த நிலையிடமெங்கும் எண்ணி என்கிற பாசுரம் எந்த மெட்டில் அமைஞ்சிருக்கோ அதே மெட்டுல சம்ஸ்கிருதத்தில் அருளி செய்திருக்கிறார். இதுல 23 எழுத்துக்கள் வரும். இப்போ தமிழ் பாசுரம் எடுத்தா 4 அடிகள் கொண்டதா இருக்கும். ஒவ்வொரு அடியிலேயும் 23 எழுத்துக்கள் கொண்டதாக நிலையிடமெங்கும் எண்ணி பாசுரம். அதே போலத்தான் சம்ஸ்கிருதத்திலேயும் இங்க இவ்விதமாக அருளி செய்திருக்கிறார். மெட்டையும் மாத்தல, அர்த்தங்களையும் மாத்தல. அங்க என்னமோ பெரும்பாலும் அதே அர்த்தத்தை தழுவி அருளி செய்திருக்கிறார். பிரளயஜ நீரபூர பரிபூரிதஸ்வ நிலையாவசன்ன வதன. அதாவது பிரளயஜ நீரம், பிரளய காலத்தில் இருக்கக்கூடிய ஜலம், ஜலம் பிரவாகம், அதனால தங்களுடைய இருப்பிடம் எல்லாம் பூரித்த, அதனால நிரம்ப வெள்ளம் மூடன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த சமயத்துல அவசன்ன வதன, அவருடைய முகங்கள் எல்லாம் ஒரே வருத்தம் கொண்டிருக்கின்றனவா. தலையிடமாற்று அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் பிரமத் அசரண்ய பூத சரணார்த்தி நாக்கி சரணம் பவன் ஸ்வகிருபயா. அப்படி அசரண்யர்களா இருக்கக்கூடியவர்கள், என்ன பண்றதுன்னு தெரியாமல் திகைத்து நின்றவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்காக எம்பெருமான் யாருன்னா நாக்கி அப்படின்னு வார்த்தை தேவர்கள் அர்த்தம். அந்த தேவர்களுக்கு சரணமாக எம்பெருமான் தன்னுடைய கருணையால ஆனான். ஆகி என்ன பண்ணானா, சலதுதீரிதாம்பு கலுஷீ கிரியாட்யகமன ஸ்வபிருஷ்ட விதிருதா சலகுலஹா. அந்த உததி
அசையக்கூடியதா இருக்கு. அலைகடல் நீர் குழம்பா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த குழம்புன்றதுல கலுஷி கிரியாட்ய அப்படின்னு வார்த்தைகளால சொன்னார். ஆக மொத்தத்தில் அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அப்படியே சம்ஸ்கிருதப்படுத்துகிறார் குணத்தாழ்வான். ஆள வந்தாரா இருக்கட்டும், குரத்தாழ்வானா இருக்கட்டும், பராசர பட்டரா இருக்கட்டும், மற்றும் உண்டான பல ஆச்சாரியர்கள் அவர்கள் எல்லாம் ஸ்தோத்திரங்களை ஏற்றும் பொழுது முக்கியமா என்ன பண்ணினார்கள் என்றால் ஆழ்வார்கள் பாசுரங்கள் இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் எடுத்து காட்டினார்கள். அதுல சில இடங்கள்ல பார்த்தா அப்படியே இந்த பாசுரங்களினுடைய சம்ஸ்கிருதமயமான ஸ்லோகங்களாகவே இருக்கும். அரிசினத்தால் இன்னதாய் அகத்திடனும் மத் அவள்தன் அருள் நினைந்தே அழும் குழவி அதுவே போல் இருந்தேனே. பெருமாள் திருமொழியில குலசேகர பெருமாளுடைய பாசுரம். அது அப்படியே ஆள வந்தார் ஸ்தோத்திரத்தில் அருளி செய்கிறார். உஷா நிரஸ்தோபி சிசுஸ்தனந்தயா நஜாதுமா துஷ்சரணம் ஜிஹாசதி. அந்த ரீதியில நிலையிடமெங்குமின்றி என்கிற பாசுரத்தை பிரளயஜனீர பூர பரிபூரிதஸ்வ நிலையாவசன்ன வதனு வெட்டு கூட மாத்தாமல் குலத்தாழ்வான் அருளி செய்திருக்கிறார் என்பதனை இந்த இடத்தில் அனைவரும் குறிக்கொள்ள வேண்டும். இது முதல் பாசுரம். இந்த பாசுரம் முடிஞ்ச உடனே இரண்டாவது பாசுரம், செருமிகு வாழை இத்தவரவொன்னு சுட்டி திசமண்ணும் வெண்ணும் உடனே வெறுவர வெள்ள வெள்ள முழுதும் குழம்ப இமையோர்கள் நின்று கடையா பருவரையொன்னு நின்று முதுகில் பறந்து சுழல கிடந்து துயிலும் அருவரையன்ன தன்மை அடலாமையான திருமால் நமக்கோர் அரணே. ஆமையான திருமால் நமக்கோர் அரணே. அடுத்து மத்ஸ்ய அவதாரம் ஆச்சுன்னா இரண்டாவது கூர்மாவதாரம் ஆமையான எம்பெருமானுடைய அவதாரம். அதை பத்தி வர்ணிக்கிறார். சரித்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தேவர்கள் அசுரர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆர்கடலை கடைய தொடங்குகிறார்கள். இந்திரன் பண்ண காரியம், அதனால பிராட்டி விலகிவிட்டாள். இந்த பிராட்டி தங்களுடைய சம்பத்து அவற்றை எல்லாம் திரும்பி பெறுவதற்காக சொல்லி என்ன பண்ணலாம்னு எம்பெருமானிடத்துல பிரார்த்திக்க, அப்ப எம்பெருமான் சொல்லுகிறார், பார்க்கடலை கடைந்தால் அவைகள் எல்லாம் கிடைக்கும் என்று கடைய தொடங்குகிறார்கள். என்ன பண்ணுகிறார்கள் என்றால், மலையாமை மேல் வைத்து வாசுகியை சுத்தி தலையாமை தான் ஒருகை வத்தி மலையாமல் பீரக்கடைந்த பெருமான். எவ்வளவு பாசுரங்கள், ஆயிரக்கணக்கான பாசுரங்கள், ஆயிரக்கணக்குன்னு கிடையாது, அதிகமான பாசுரங்கள், நிறைய பாசுரங்கள். இந்த பாசுரங்கள் என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா, இவர்கள் மலையை வைத்தார்கள், மந்தரம் நாட்டி, அதுக்கு மேல வாசுகியை சுத்தி இவர்கள் கடையலாம்னு தொடங்குறார்கள். என்ன ஆகிறது அப்படின்னா, பெரிய மலை, ஆழமா இருக்கக்கூடிய கடல், அந்த மலையை கடலிலே வைத்து சரி இழுகலாம் அப்படின்னு சொல்லி கடையலான்னு பார்த்தா அந்த மலை அப்படியே அமிழ்ந்து போகிறது. அந்த சமயத்துல எம்பெருமானை பிரார்த்திக்க எம்பெருமான் ஆமையாக கீழே வந்து அவதரித்தான் என்று பார்க்கிறோம். எம்பெருமான் எப்பொழுதுமே அவதாரங்கள் எல்லாம் பண்ணுகிறான்னு சொன்னால் அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி திருமேனியை கொண்டு வருவார். பிரளய காலத்துல முழுக்க நீரா இருக்கும் பொழுது மீனாக அவதரித்தால் அங்க காப்பாத்தலாம், மீனாக வந்தார். இந்த இடத்துல தன்னுடைய முதுகிலே பெரிய மலையை தாங்க வேண்டும். என்ன பண்றது? நன்னா திருடமான முதுகு கொண்ட விலங்கு ஆமை, ஆமையாக வந்துட்டான். அதுக்கு மேல அந்த இடத்துல வெறும் ஆமையாக மட்டும் நிக்கல பகவான். மேலும் பல திருவுருவங்களை எல்லாம் கொண்டு பிரகத்ரூபியாக இருந்து கொண்டு அந்த மலையை மேலே பிடிச்சிட்டு இருந்தாங்க. சொல்லி ஏதாவது வேகமா சுத்தினு சொல்லுங்களேன், அது என்ன ஆகும், மேல பறக்க ஆரம்பிச்சிடும். கீழே ஆமை இருக்கு, சரி மேல யார் காப்பாத்துறதுன்னா பகவான் ஒரு பெரிய திருவுருவத்தை கொண்டு இப்படி அந்த மேல இருந்து பிடிச்சிட்டு இருந்தானா அது மேல இரு பக்கங்களிலும் பகவான் தான் இருந்து கடைந்தான் என்று நம்ம ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் தெரிவிக்கிறார்கள். பண்றதெல்லாம் தான் பண்ணிட்டு கடைசியில பகவான் என்ன பண்ணுவான்னா, நான் இங்க பண்ண அவதான் பண்ணான் அப்படின்னு சொல்லி அவர்கள் தலையில பெருமையை சேர்த்து விடுவான் பகவான். உலகத்துல நான் மாறா பார்ப்போம், வேற யாரோ பண்ணுவா, நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன்னு சொல்லிப்போம் தான். பகவான் அப்படி கிடையாது, பண்றது தான் பண்ணிட்டு பிறருடைய தலை அவர்கள் தான் பண்ணினார்கள் என்று ஏற்றி விடுவான். அது பகவானுடைய சுபாவம். இங்க பாருங்க, செருமிகு வாழையித்த அறவொன்னு சுத்தி. செருமிகு, செரு அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல பலம்னு அர்த்தம். பலம் அதிகமாக கொண்ட செருமிகு வாழ் எயித்த அரவு. எயிறு என்கிற வார்த்தைக்கு கோரப்பல்னு அர்த்தம். வாழ் எயிறு என்றால் ஒளி கொண்ட எயிறு, ஒளி கொண்ட பற்களை உடையதான அறவொன்னு. அரவு பாம்பு வாசுகி. அறவொன்னு சுத்தி, வாசுகியை சுத்தி திசை மண்ணும் விண்ணும் உடனே. சுத்தி திசை மண்ணும் விண்ணும் உடனே. திக்குகளிலே
அந்தந்த திக்குகளில் இருக்கக்கூடியவர்கள், மண்ணு பூமியில இருக்கக்கூடியவர்கள், விண்ணு மேல இருக்கக்கூடிய லோகங்கள் இருக்கக்கூடியவர்கள். எல்லா திக்குகள் மண்ணு விண்ணு திக்குகளில் இருக்கக்கூடியவர்கள், மண்ணில் இருக்கக்கூடியவர்கள், விண்ணில் இருக்கக்கூடியவர்கள் அர்த்தம். அப்போ எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவர்கள் வெறுவர அவர்கள் நடுங்குகிறார்கள். பார்க்கடலை இப்படி கடஞ்சா உலகமே நடுங்கிறது, எல்லாரும் நடுங்குகிறார்கள். அந்த சமயத்துல வெள்ளை வெள்ளம் முழுதும் குழம்ப. வெள்ளம் என்ன வெள்ளம்? பார்க்கடல். பார்க்கடல் தான் இந்த இடத்துல அப்படி சொல்லப்படுகிறது, வெள்ளை வெள்ளம் என்று. வெள்ளையா இருக்கக்கூடிய, தெளிவா இருக்கக்கூடியதான வெள்ளம் க்ஷீராப்தியானது முழுதும் குழம்ப, அது முழுக்கவே குழம்புகிறதாம். வெள்ளை வெள்ளம், வெள்ளை அப்படின்றதுனால ஒண்ணு நிறம், வெள்ளை நிறம் பார்க்கடல்னு வச்சுக்கலாம். தெளிந்திருக்குன்ற அர்த்தமும் அந்த இடத்துல காட்டப்படுகிறது. தெளிந்திருக்கக்கூடிய பார்க்கடலானது குழம்பும்படியாக, வெள்ளை வெள்ளம் முழுதும் குழம்ப, முழுதும் குழம்ப இமையோர்கள் நின்னு கடைய. இங்கதான் கடைஞ்சது யாருன்னா இதே ஆழ்வார் முன்னாடி சொல்லியிருக்கார், ஆயிரந்தோளால் அலைகடல் கடைந்தான் அரங்கமாநகரம் இருந்தானே. இங்க வந்தால் இமையோர்கள் நின்னு கடைய என்று அருளி செய்கிறார். என்ன அர்த்தம் அப்படின்னா, அதான் முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா, பகவான் பண்றதெல்லாம் பண்ணுவான், ஆனால் பண்ணது யாருன்னு கேட்டா தேவர்கள் அசுரர்கள் கடைந்தார்கள் அப்படின்னு சொல்றான். இப்போ பல இடங்கள் அந்த படங்கள் எல்லாம் வரைகிறா இல்லையா, அது பகவான் ஆமையா ஒரு படம் வரைஞ்சிடுவா, ஆமையான உருவத்தை வரைஞ்சிட்டாலே தவிர மற்ற திருமேனிகள் எல்லாம் எம்பெருமான் கொண்டார் என்பதை யாரேனும் காட்டுகிறார்களான்னு கேட்ட கிடையாது. தேவர்கள் அசுரர்கள் கடைந்தார்கள் அப்படின்னு தான் சொல்றார். அதே ரீதியில எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு ஏற்ப ஆழ்வார் சொல்றார், இமையோர்கள் நின்னு கடையா. அப்போ எம்பெருமான் பருவரை ஒண்ணு நின்னு முதுகில் பறந்து சுழல. பருவரை ஒண்ணு, பருத்த வரை, பெருசா இருக்கக்கூடிய வரை, வரைந்த மலை மந்தர பர்வதம். இந்த மந்தர பர்வதமானது நின்னு முதுகில் பறந்து சுழல. பருவரையொன்னு நின்னு முதுகில் பறந்து சுழல. அது எம்பெருமானுடைய பெரிய முதுகு, அந்த முதுகில பறந்து இருக்கிறது, முழுக்க பரவி இருக்கிறது. அது பறந்து நின்று சுழலுகிறது. மலையானது எம்பெருமானுடைய திருமேனி மேல இருந்து கொண்டு அப்படி சுழலுகிறது. பருவரையொன்னு நின்று முதுகில் பறந்து சுழல கிடந்து துயிலும். எம்பெருமானுக்கு எப்படி இருக்கான் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆமை மேல பெரிய மலையானது அப்படியே எப்படி சர்ன்னு சுத்தின்னு இருக்கு, சுழன்று கொண்டு இருக்கிறதுன்னா நமக்கு என்ன தோணும்? ஐயோ பகவானுக்கு என்ன கஷ்டமோன்னு தோணும். ஆனா பகவானுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பகவானுக்கு எப்படி இருக்கான்? யாரோ அப்படி தட்டுற மாதிரி இருக்கான். அது சுழல்வது பகவானுக்கு தட்டுற மாதிரி இருக்கான். அவன் நன்னா உறங்கி கொண்டிருக்கிறான்னா சுழல கிடந்து துயிலும். எம்பெருமான் கிடந்து துயிலுகிறான். கிடந்து துயிலும் அருவரையன்ன தன்மை அடலாமையான திருமால். அருவரையன்ன தன்மை அடலாமை, அதாவது எம்பெருமான் அந்த பார்க்கடல்ல இப்படி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இந்த பார்க்கடலுக்குள்ள ஒரு பெரிய பர்வதம் இருப்பது போல்தான் பகவான் அங்கே இருக்கிறான். அதுதான் அருவரை அன்ன. அருவரை பெரிய மலை, அன்னத்தன்மை அது போன்ற தன்மை கொண்டதான அடல் ஆமை. அடல் ஆமை பலமுடையதான ஆமை. இது சாதாரண ஆமை கிடையாது இல்லையா, பலமுடையதான ஆமை. பெரிய மலையை மேல வைத்து அதை சுழற்றி கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் தாங்கக்கூடிய பலம் கொண்ட ஆமை இது. அருவரையன்ன தன்மை அடல் ஆமையான திருமால். அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் இருக்கிறானே, ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் தான் ரட்சிப்பதற்காக வருவான். அப்படிப்பட்ட திருமால் ஆகிற எம்பெருமான் நமக்கு ஓர் அரணே. அந்த ஸ்ரீயப்பதி இருக்கிறானே அவன்தான் நமக்கு ஓர் அரண். அவன்தான் வேற எதையும் எதிர்பாராத அரண். ஓர் அரண் அப்படின்னு சொன்னா ஓர் ரக்ஷகன், அத்விதீயனான ரக்ஷகன். இவன் ரக்ஷனைக்குன்னு வந்தாச்சுன்னா வேற ஒருத்தரை எதிர்பார்க்கவே மாட்டான். சமயங்கள்ல உலகத்துல இருக்கக்கூடியவர்கள்லாம் நிறைய பிரச்சனை வந்துடுதுன்னு சொன்னா ஒருத்தரை அதை ஹேண்டில் பண்ண முடியாது. பல பேர் வேண்டும்னு எதிர்பார்ப்பார்கள். ஆனா பகவானுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பகவான் தான் தனியா இருந்தே சமாளித்து விடுவான். அதுதான் பகவானுக்கு இருக்கக்கூடிய தன்மை. ஓர் அரண் ரக்ஷகன் எம்பெருமான் ஆச்சு. நம்மளுடைய நெஞ்சை குறித்து தெரிவித்தாலே இங்கேயும் நெஞ்சு குறித்து சொல்றாரு, வைத்துக் கொள்வதிலே எந்த குறையும் இல்லை. ஆக இரண்டாவது பாசுரம், செருமிகு வாழையித்தவரவன்னு சுத்தி திசமண்ணு மெண்ணும் உடனே வெறுவர வெள்ள வெள்ள முழுதும் குழம்ப இமையோர்கள் நின்னு கடையா. பருவரையொன்னு நின்னு முதுகில் பறந்து சுழல கிடந்து துயிலும் அருவரையன்ன தன்மை அடலாமையான
திருமால் நமக்கோர் அரணே. இதுக்கு மேல மூன்றாவது பாசுரம். தீதரு திங்கள் பொங்கு சுடரும் வரும் பருலகேழினோடு உடனே மாதிரமன் சுமந்து வடகுன்னு நின்ன மலையாறு மேழு கடலும் பாதமர் சூழ் குழம்பின் அகமண்டலத்தின் ஒரு பாலொடுங்க வளரு சேர் ஆதிமுனே நமாகி அரணாயமூர்த்தி அது நம்மையாளும் அரசே. மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், மூன்றாவது வராகாவதாரம். அதனை தெரிவிக்கிறார். ஆதிமுன் ஏனமாகி, ஏனம் பன்றி, வராகம், வராகாவதாரத்தை பத்தி சொல்றார் இந்த பாசுரத்துல. தீதரு திங்கள் பொங்கு சுடர் உம்பர் உம்பர் உலகேழினோடும் உடனே. அதாவது திங்கள் அப்படின்னா சந்திரன் அர்த்தம். தீதரு திங்கள் குற்றமற்ற சந்திரன், பொங்கு சுடர், பொங்கு சுடர் அப்படின்னா நன்னா தபிக்கக்கூடிய நன்னா எரியக்கூடியதான சுடர் சூரியன். தீதரு திங்கள் பொங்கு சுடர் ஆதித்யன், உம்பர், உம்பர்னா தேவர்கள், உம்பர் உலகேழினோடும் உடனே. அதற்கு மேல உம்பர் உலகேழ், அந்த தேவர்களுடைய 7 லோகங்கள், அந்த லோகங்கள் மாதிரம். மாதிரம் அப்படின்ற வார்த்தைக்கு திக்குகள் அர்த்தம். மாதிரம் அப்படின்னு சொன்னா திக்குகள். திக்குகளும் மண் சுமந்து பூமிக்கு தாரகமாக, இவற்றுக்கும் பூமிக்கும் தாரகமாக வடக்குன்னு, வடதிக்கிலே இருக்கக்கூடியதான குன்று. வடதிக்கில் இருக்கக்கூடிய குன்று என்னது அப்படின்னு கேட்டா மேரு பர்வதம். அந்த மேரு பர்வதமும் நின்ன மலை ஆறும். இப்போ ஒரு பர்வதத்தை சொல்லியாச்சு, மேரு பர்வதம்னு சொல்லி. அந்த மேரு பர்வதத்தை தவிர மற்ற 6 பர்வதங்கள் உண்டு. பொதுவா 7 குல பர்வதங்கள்னு சொல்லுவா. 7 பெரிய பெரிய பர்வதங்கள். அதுல மேருவை பத்தி சொல்லியாச்சு. பாக்கி எவ்வளவுன்னு கேட்டா 6 பர்வதங்கள் இருக்கின்றன. அவற்றைத்தான் வடகுன்னு நின்ன மலையாறும். நின்ன மலையாறும்னா பாக்கிய இருக்கக்கூடிய 6 மலைகளும், 7 கடலும், சப்த சாகரங்களும். சப்த சாகரங்கள், 7 கடல்கள், 7 மலைகள், 7 கடல்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரசித்தமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்போ முதல்ல 2 வரிகள் பார்த்தோம். தீதரு திங்கள் பொங்கு சுடர் உம்பர் உம்பர் உலகேழினோடு உடனே மாதிரம் மண் சுமந்த வடக்குன்னு நின்ன மலையாரும் 7 கடலும். இந்த பொருள்கள் என்னெல்லாம் கூறப்பட்டிருக்கின்றன? சந்திரன், சூரியன், தேவர்கள், தேவர்களுடைய 7 லோகங்கள், திக்குகள், மண் சுமந்த வடக்குன்னு அதாவது மேரு பர்வதம், நின்ன மலையாரும் பாக்கி இருக்கக்கூடிய 6 மலைகளும், 7 கடல்களும். இதெல்லாம் ஒரு பெரிய பட்டியலா? இந்த இவைகள் எல்லாம் ஒவ்வொரு பொருளும் எவ்வளவு பெரிய பெரிய பொருள்கள். அந்த பொருள்கள் எல்லாம் பாதமரு சூழ் குழம்பின் அகமண்டலத்தின் ஒரு பாலொடுங்க. எம்பெருமான் வராகாவதாரம் எடுத்தான் அப்படின்னா பெரிய வராகாவதாரம், மகாவராகா அப்படின்னு சொல்லி கொண்டாடுறான். மகாவரா, பெரிய வராகம். எவ்வளவு பெரிய வராகம் அப்படின்னா அந்த எம்பெருமானுடைய திருவடி, திருவடியில ஒரு சதங்கை சாத்தி கொண்டிருக்கிறான். இந்த சிலம்பினிடை சிறுவரல் போல் பெரிய மேரு அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் முன்னாடி அருளி செய்திருக்கிறார். அந்த எம்பெருமானுடைய சதங்கை இருக்க, இந்த சதங்கையில இந்த மணிகள் எல்லாம் இருக்கும். அது என்ன பண்ணிருப்பார் அப்படின்னு சொன்னா உள்ள சில கற்களை எல்லாம் போட்டு வைத்திருப்பார். அப்பதான் அந்த சத்தம் வரும். அந்த மாதிரி மேரு கணக்கணாயத்தே அப்படின்னு சொல்லி எம்பெருமானுடைய திருவடிகள்ல சாத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த சதங்கை இருக்கும் இல்லையா, அந்த சதங்கையில இருக்கக்கூடிய பரல்கள், கற்கள் என்னன்னு கேட்டா மேரு முதலான பர்வதங்கள் அப்படின்றான். அப்போ அந்த எம்பெருமானுடைய திருமேனி எந்த அளவுக்கு பெருசா இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்கலாம். குரமத்யகதோ எஸ்ய மேரு கணக்கணாயதே அப்படின்னு சொல்லி ஸ்லோகம். கிட்டத்தட்ட அதை அடியொற்றி இருக்கக்கூடியதான சிலம்பினிடை சிறுபரல் போல் பெரிய மேரு அப்படின்னு அங்க அவிதமாக வர்ணித்தார. கிட்டத்தட்ட அதே மாதிரி வர்ணனம் தான் இந்த இடத்திலேயும். மேரு பர்வத்தத்தை மட்டும் சொல்லல, 7 பர்வதங்கள், 7 கடல்கள், சந்திரன் முதலான இந்த பொருள்கள், இவைகள் எல்லாமே அந்த வராகமூர்த்தியினுடைய பாதமர் சூழ் குழம்பின் அகமண்டலத்தின் ஒரு பால் ஒடுங்க. கிட்டத்தட்ட அதே விஷயம்தான், வேற வார்த்தைகளால் கொஞ்சம் வித்தியாசமா சொல்றார். பாதமர் சூழ் குழம்பின்,
அதாவது எம்பெருமான் திருவடிகள்ல பொருந்தி இருக்கக்கூடிய பாதம் அமர், அது பாதமர்னு வந்துடுது இந்த இடத்துல. தொகுத்தல் விகாரம்னு சொல்லுவான். பாதமர் பாதமர் திருவடியில பொருந்தி இருக்கக்கூடிய சூழ் குழம்பின் அகமண்டலத்தின், அந்த சூழ் குழம்பு பெருசா சூழ்ந்து இருக்கக்கூடிய பரம்பி இருக்கக்கூடியதான பெருமானுடைய குழம்பு, அந்த குழம்பினுடைய அகமண்டலத்தின், அகம்னா உள்ள இருக்கக்கூடியது, மண்டலம்னா வலயம்னு அர்த்தம். உள்ள இருக்கக்கூடிய வலயத்தில் ஒரு பால் ஒடுங்க, அதனுடைய ஒரு பால் ஒரு சின்ன இடத்துல ஏக தேசத்துல இவைகள் எல்லாம் ஒடுங்க. இவைகள் எல்லாம்னா தீதரு திங்கள் பொங்கு சுடர் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்திருக்கக்கூடிய இவைகள் எல்லாமே அந்த எம்பெருமான் திருவடியில சாத்தி கொண்டு இருக்கக்கூடிய அதுல திருக்குழம்பினுடைய அந்தர வலயம், உள்ள இருக்கக்கூடிய வலயம், அதுல ஏக தேசத்துல அடங்கும்படியாக இந்த எம்பெருமான் வளர்ந்திருக்கிறான். வளரு சேர் தீதரு திங்கள் பொங்கு சுடரும் வரும் பருலகேடினோடும் உடனே மாதிரம் மண் சுமந்தவட குன்னு நின்ன மலையாரும் ஏழு கடலும் பாதமறு சூழ் குழம்பின் அகமண்டலத்தின் ஒருபால் ஒடுங்க வளர் சேர் வளரக்கூடிய ஆதிமுனே நமாகி அரணாயமூர்த்தி அது நம்மையாளும் அரசே. ஆதிமுன் ஏனமாகி அரணாய மூர்த்தி அது. வராக கல்பம், இந்த வராக கல்பத்தினுடைய ஆதியிலே மகாவராகமாய் பெரிய வராகமாக எம்பெருமான் ரட்சித்தான். அதுதான் ஆதிமுன் ஏனமாகி அரணாய மூர்த்தி அது நம்மையாளும் அரசே. அந்த எம்பெருமான் ரட்சகனாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய திருமேனி இருக்கிறதே மூர்த்தி, அந்த வராகமாகிற மூர்த்தி நம்மை ஆளும் அரசே, நம்மை அடிமை கொள்ளக்கூடிய அரசு. அந்த எம்பெருமான் தான் நம்மை அடிமை கொள்ளக்கூடிய அரசு, நிர்வாக வஸ்து என்று இதுல தெரிவிக்கிறார். அது நம்மையாளும் அரசு. அந்த எம்பெருமானாகிற வஸ்து இருக்கிறதே, வராக மூர்த்தியாகிற வஸ்து இருக்கிறதே, அதுதான் நம்மை ஆளக்கூடியதுன்னு சொல்லி இந்த பாசுரத்துல தெரிவித்தார். இப்போ வராகமூர்த்தியினுடைய பெரிய உருவம், இவ்வளவு பெரிய உருவத்தை கொள்ள வேண்டும்னா பாருங்க, சின்ன உருவத்தை கொண்டு பெரிய பூமியை எடுக்கலாமான்னு பகவான் எதை வேணாலும் பண்ணலாம். ஆனா அந்த பூமிக்கு எவ்விதமான தீங்கும் ஏற்படாதபடி எடுக்கணும்னா பெரிய உருவு கொண்டால் சின்ன பொருளை அனாயாசமா எடுத்து விடணும். அதனால் அவ்வளோ பெரிய உருவை கொண்டு பூமியை எம்பெருமான் எடுத்து வந்தான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம். மண் சுமந்த வடக்குன்னு அப்படின்னு சொல்லி அந்த பூமி இருக்கிறது. பூமிக்கு தாரகமா இருக்கக்கூடியதான மேரு, அந்த மேரு பருவத்தம் இத்தினூண்டா இருக்கு அப்படின்னு சொன்னா பகவானுடைய திருமேனி எவ்வளவு பெருசா இருந்திருக்கும். அப்போ எதுக்கா சொல்றேன்னா, மண் சுமந்த வடக்குன்னு அது இவ்வளவு சின்னதா எடுத்து, மண்ணுக்கு தாரகமா இருக்கக்கூடிய மேரு பருவத்தம் அவ்வளவு சின்னதா இருக்குன்னா பகவான் அவ்வளவு பெரிய திருவுருவம் கொண்டிருக்கிறான். ஏன்? மேரு பருவத்தமே தாரகமா இருக்கு. அந்த மேரு பருவத்தத்தை காட்டிலும் அவ்வளவு மடங்கு பெரியவனா எப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் ரொம்ப சுலபமாக தாரக நேடலாம் என்பதற்காக அவ்விதமான திருமேனி கொண்டான் என்பர்கள் அவ்விதமாக ஆச்சு. இது மத்ஸ்ய கூர்ம வராக. அடுத்து நிருசிம்ஹாவதாரம். நிருசிம்ஹாவதாரத்தை பத்தின பாசுரம். தளையவள் கோதை மாலை இருபால் தயங்க எரிகான் இரண்டு தருகன் அளவிட வெம்மமிக்க வரியாகியன்னு பரியோன் சினங்கள் அவிழான் வளையுகிறாள் இமைம்பின் மரவோனதாக மதியாது சென்னொருகிறாள் விளவிழ விட்ட குட்டமது வையமூடு பெருநீரின் உண்மை பெரிதே. சிம்ஹாவதாரத்தை பத்தி சொல்றார். தளையவள் கோதை மாலை இருபால் தயங்க, அதாவது தளையவள் கோதை மாலை. காஞ்சி சுவாமி தளையவள் கோதை மாலை அப்படிங்கிறது ஒரு மாலை அப்படின்னு சொல்லிதான் வியாக்கியானம் பண்றார். பெரியவாச்சாரியனுடைய வியாக்கியானத்தை பார்க்கும் பொழுது ரெண்டாக இருக்கிறதுன்னு தோன்றுகிறது. தளையவள் கோதை மாலை. தளையவள்னா கட்டவிழானின் உள்ள, கோதை தொடைகொள் மாலை என்று வியாக்கியானம். மாலை அப்படின்னு சொன்னா அடுத்து பூமாலை அப்படின்னு தெரிவிக்கிறார். ரெண்டு விதமான மாலைகள். அரும்புறத்துல விடு சரம் அப்படின்னு ஒண்ணு சரம், மற்றொன்னு நன்னா தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பூமாலை அப்படின்னு தெரிவிக்கிறார். சரி, ஒரு மாலையும் ரெண்டு மாலைகளும், அந்த ஒரு மாலையும் ரெண்டு மாலையும் அது எப்படின்னா இருபால் தயங்க, எவருமானுடைய இரு பக்கங்களிலும்
தயங்க அசைந்து வருகின்றனவாம். தளையவிழ் கோதை மாலை இருபால் தயங்க, ரெண்டு பக்கங்களிலும் தயங்க அசைந்து வர அப்படின்ற. இது என்ன அவதாரம்? நிருசிம்ஹாவதாரம். நிருசிம்ஹாவதாரத்துல இவன் ஏன் இந்த மாலையெல்லாம் சாத்தின்னு வந்திருக்கான் பெருமாள் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா காட்டுகிறார்கள். ரெண்டு காரணங்களுக்காக பகவான் அவதரித்திருக்கிறார். பிரகலாத ஆழ்வானுக்கு தன்னுடைய திருமேனி அனுபவத்தை கொடுக்கணும். ஹிரண்ய கசுபுவை முடிக்க வேண்டும். அந்த ஹிரண்ய கசுபுவை முடிப்பதற்காக சீற்றத்தோடு பெரிய பெரிய நகங்கள் கொண்டு அறிவுருவாகி எம்பெருமான் தோன்றினான். ஆனா பிரகலாத ஆழ்வானுக்கு அனுபவம் கொடுக்கும் பொழுது அதுக்கு ஏற்ப அந்த அழகான திருமேனியை காட்டணும். அதுக்காக அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு மாலையெல்லாம் சாத்தின்னு வந்திருக்கானா பகவான். அந்த பக்தரிடத்துல அவ்வளவு நோக்கு பகவானுக்கு. ஆகையால் தளையவிழ் கோதை மாலை இருபால் தயங்க, அது அசைந்து வருகிறது. எம்பெருமான் வந்துட்டான். எரிகான் இரண்டு தருகன். எரிகான்று, அதாவது எரினா நெருப்பு, நெருப்பை உமிழக்கூடிய இரண்டு தருகன். இரண்டு தருகன், இரண்டு கண்கள், இரண்டு தருகன், கிரூரமான வட்டணித்த இரண்டு திருக்கண்கள் அப்படின்னு சொல்லி விதமாக வியாக்கியானம் பண்ணப்பட்டிருக்கிறது. இரண்டு தருகன் எபெருமானுடைய அந்த கண்கள் இருக்கின்றனவே, அந்த கண்கள் இப்படி பார்த்தா நெருப்பு வெளியில வரா மாதிரி இருக்கிறதாம். தீ விழித்து என்று ஆண்டாள் தெரிவிக்கிறாள். மாறி மலமுழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீ விழித்து, அந்த மாதிரிதான் இந்த சிங்கம் தானே. எரிகான்ற, எரிகான்ற அப்படின்றது கொஞ்சம் மாறி எரிகான் இரண்டுன்னு சொல்லி ஆகியிருக்கிறது. எரிகான்ற அழலை உமிழான் இன்னுள்ள இரண்டு தருகன், வட்டணித்த இரண்டு திருக்கண்களும், அதுக்கு மேல அளவழ இரண்டு தருகன், அந்த ரெண்டு திருக்கண்களும் அளவழ. பொதுவா கண்கள் அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு அளந்து இருக்கணும், ஓர் அளவுல இருக்கணும் இல்லையா. அளவழன்னு சொன்னா அளவு கடந்து அந்த கண்கள் வளர்ந்து இருக்கின்றன. பல இடங்கள்ல நரசிம்ம பெருமானுடைய திருமேனிகளை சேவித்தோம் என அந்த கண்கள் எல்லாம் அப்படி புடைத்து கொண்டிருக்கும் இல்லையா. கோபத்துல இப்படி புடைத்து கொண்டிருக்கும். அதுதான் அளவழ, அளவை மீறி மலர்ந்திருக்கிறது என்ற அர்த்தம். இரண்டு தருகன், வட்டணித்த இரண்டு கண்களும் அளவழ வெம்மை மிக்கவரியாகி. வெம்மை அப்படின்னா ஒரு குரூரத்துவம், அதாவது பயங்கரமான நரசிம்ம உருவை கொண்டு எம்பெருமான் வருகிறான். வெம்மை மிக்க அரியாகி, வெம்மை மிக்க அரியாகி எம்பெருமான் வந்துட்டான். தளையவிழ் கோதை மாலை இருபால் தயங்க எரிகான் இரண்டு தருகன் அளவெழ வெம்மை மிக்க வரியாகி. வெம்மை மிக்க அரியாகி பரியோன் சினங்கள் அவிழ. பரியோன் அப்படின்னா பருத்து இருக்கக்கூடிய ஹிரண்யம், அவனை பரியோன் அப்படின்னு சொல்றார். பரியோன் ஹிரண்யன், ஹிரண்யனுடைய சினங்கள் அவிழ. சினங்கள் அப்படின்னு சொன்னா அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மாத்சரியம். சினம் அவிழ சொன்ன பொதுவே சினங்கள் என்னன்னா எம்பெருமானிடத்துல தபான எண்ணம், தீங்கிழைக்கக்கூடியதான எண்ணம் கொண்டிருக்கிறான். பக்தர்களிடத்துல கொண்டிருக்கிறான், பல பக்தர்களிடத்துல கொண்டிருக்கிறான். ஆகையால் சினம்னு சொல்லாமல் சினங்கள் என்று தெரிவிக்கிறாராம். அப்படிப்பட்ட அந்த சினங்கள் எல்லாம் அவிழ குலையும்படியாக வளையுகிராளி மொயம்பின் மரவோ நதாகம் மதியாது. வளையுகிராளி, வளைந்த உகிர், அதாவது நகங்களை உடைய எம்பெருமான், நரசிம்ம பெருமான்னு வச்சுக்கலாம். அல்லது மேல சொல்லப்படக்கூடிய அந்த மரவோன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இரண்டில் அவனுக்கு விசேஷமாக வச்சுக்கலாம். பல இடங்கள்ல இந்த அசுரர்களை எல்லாம் வர்ணிக்கும் பொழுது அவர்களுக்கு கோர பற்கள் இருப்பதாகவும் அவர்களுக்கு விதமான நகங்கள் எல்லாம் இருப்பதாகவும் சொல்றது உண்டு. இங்க நரசிம்ம பெருமானுக்கே கூட வச்சுக்கலாம், ரெண்டு இடத்துல வைத்துக் கொள்ளலாம். எபெருமானுக்கு அந்த நகங்கள் உண்டு இல்லையா, அங்கேயும் வைத்துக் கொள்ளலாம். வளை உகிராளி, வளைந்த நகங்களை உடைய நரசிம்ம பெருமான். மொயம்பின் மரவோனது, மொயம்பின்னா மிக்க பலத்தை உடையவனான மரவோன் யாரு? ஹிரண்யன். மரவோனதாகம், அவனுடைய ஆகம் அவனுடைய உடம்புன்னு அர்த்தம். அவனுடைய உடம்பை மதியாது. மொயம்பின் மரவோன், மரவோன் அப்படின்ற வார்த்தை ஹிரண்யன் நேரா எதிரின்னு அர்த்தம். எதிரியா இருக்கக்கூடிய ஹிரண்யன், அந்த ஹிரண்யனுடைய ஆகம் உடலை மதியாது சென்று. எல்லா தேவர்கள் முதலானவர்கள்லாம் ஹிரண்ய கசிபு பக்கத்துக்கு வருவதற்கே நடுங்குவார்களாம். ஐயோ அவனா அப்படின்னு பயப்படுவார்கள். பகவான் மதிக்கல, இது ஒரு பொருளா அப்படின்னு மதிக்காமல் மதியாது சென்று ஒரு உயிரால்,
அத்விதீயமான தன்னுடைய திரு நகங்களாலே பிளவழவிட்ட கூட்டம் அது என்ன பண்ணான்? அவனுடைய உடம்பை பிளந்தானே பெருமான். உடம்பை பிளந்தான அந்த பிளக்க இரண்டு பிளவாம்படி இட்ட கூட்டம் அது. இவனுடைய உடம்பை பிளக்க அதுல இருந்து ரத்தம் அப்படியே சிந்தறது, வழியறது. அந்த ரத்தத்தால அந்த இடத்துல ஒரு கூட்டம் உண்டாயிருக்கிறதா, ஒரு மடு, ரத்தத்தால செய்யப்பட்டிருக்கக்கூடிய மடு என்று தெரிவிக்கிறார். அந்த பிளவழவிட்ட கூட்டம் அது. அந்த நிருசிம்ம பெருமானானவன் அங்க அவனை பிளக்க அதனால ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மடு, ரத்த மடு, அதை பத்தி சொல்றார் ஆழ்வார். விட்ட கூட்டம் அது பெருநீரின் மும்மை பெரிதே. பிரளய காலத்துல இந்த பிரளய ஜலம் வரும்னு சொன்னோம் இல்லையா, அதான் பெருநீர். அந்த பெருநீரை காட்டிலும் இந்த ரத்த மடு இருக்கே, இது மும்மடங்கு பெருசா இருக்குங்க. பெருநீரின் மும்மை பெரிதே. பெருநீரில் அந்த மகாபிரளயத்தில் காட்டில் மும்மை 3 மடங்கு பெரிதே, பெருசா இருக்கிறது என்று இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறார். தளையவிழ் கோதை மாலை இருபால் தயந்த எரிகாம் 2 தருகன் அளவழ வெம்மை மிக்க வரியாகி அன்னு பரியோன் சினங்கள் அவிழா வளையுகிறாளி மொயம்பின் மரபோனதாக மதியாது சென்னொருகிறாள் பிளவழவிட்ட குட்டமது வையமூடு பெருநீரின் மும்மை பெரிதே. 2 வார்த்தைகள் விட்டு போச்சு. ஒண்ணு அன்று அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. 2வது வரியில பார்த்தீர்களே ஆனால் அரியாகி அன்னு. அன்னுன்றதை முதல்ல வச்சுக்கணும். அன்னுனா எப்போ? இந்த பிரஹ்லாத ஆழ்வார் பிரதிஜை பண்ணார். தூணில இருப்பானா தூணில இருப்பான் என்றைக்கு பிரஹ்லாத ஆழ்வான் பிரதிஜை பண்ணினானோ அன்றுன்னு அர்த்தம். அதுக்கு மேல வையமூடு பெருநீர். இந்த வையமூடு, வையம் அப்படின்னு சொன்னா பூலோகம். அந்த பூலோகத்தை வியாபித்து இருக்கக்கூடிய பெருநீர், வையமூடு பெருநீர். அதான் மகாபிரளயம். இந்த மகாபிரளயத்தை காட்டிலும் 3 மடங்கு பெருசா இதுவே இருக்குன்னு சொல்லி அதுதான் பாசுரம். ஆக நிருசிம்ம பெருமானுடைய சீற்றம், அவருக்கு இருக்கக்கூடிய பக்த வாத்சல்யம், அவர் பண்ணின காரியம், அந்த ஹிரண்ய கசி போன்றவன் எப்படிப்பட்டவன், இந்த விஷயங்களெல்லாம் ஒரு விதமாக காட்டிவிட்டார். இப்போ முன் பாசுரத்துல வராக அவதாரத்தை பற்றி சொல்லும் பொழுது ஹிரண்யாட்சனுடைய வதம் ஒரு விதமாக சூச்சனமாக காட்டப்பட்டது. இங்க இவனுடைய வதம் ஸ்பஷ்டமாகவே காட்டப்படுகிறது. ஆக மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ம அப்படின்னு சொல்லி 4 அவதாரங்கள் முடிஞ்சது. இதுக்கு மேல வாமன அவதாரம். வெந்திரல் வாணன் வேள்வி இடமெய்தி அங்கோர் குரலாகி மென்மையுணரா செந்தொழில் வேதனாவின் முனியாகி வையம் அடிமுன் நிறந்து பெறினும் மந்தர மீது போகி மதினின் நிறைஞ்ச மலரொன் வணங்க வளரு சேர் அந்தர மேடினூடு செலவைத்த பாதமது நம்மையாளும் அரசே. வாமனாவதாரத்துல மேல் உள்ள லோகங்களை எல்லாம் வளர்ந்து அந்த திருவடி இருக்கே, அந்த திருவடியை பத்தி வர்ணிக்கிறார். ரிஷியா பார்த்துட்டு வருவோம். வெண்திரல் வாணன் வேள்வி இடமெய்தி. வாமனாவதாரம் பெருமான் வந்தான். எங்கே சென்றான்? வேள்வி இடமெய்தி. மகாபலியினுடைய யஜ்ஞவாடத்துக்கு சென்றான். அந்த மகாபலி எப்படிப்பட்டவன்? வெண்திரல் வாணன், வெவ்விய வலியை உடைய வாணன் அப்படின்னு சொல்லப்படுகிறான். அந்த மகாபலி வாணன்னு சொன்ன நேரத்தில் மகாபலி சொல்லப்படுகிறான். அவன் திரள் பலமுடையவன். வெண்திரள் அதாவது ஒரு விதமான வெவ்விய, ஒரு கொடியதான பலத்தை உடையவன். ஒரு பக்கம் அவன் ரொம்ப உதாரணம் வள்ளல் அப்படிலாம் சொன்னாலும் கூட அவனுக்கு பலத்துக்கு எந்த குறைச்சலும் கிடையாது. தேவர்களை எல்லாம் அவன் ஆக்கிரமித்துத்தானே இருந்தான். 3 லோகங்களையும் ஆக்கிரமித்திருந்தான். ரொம்ப பலசாலி. வெண்திரல் வாணன் வேள்வி இடம் எய்தி, அவனுடைய வேள்வி இடம், யாகம் பண்ணக்கூடிய இடம், யஜ்ஞவாட்டம், அதுக்கு சென்று எழுந்தருளி அங்கோர் குரலாகி மெய்மை உணர. அங்கோர் குரலாகி, அந்த இடத்துல அங்கோர் குரலாகி, குரலாகின்னு சொன்ன வாமர வேஷம், ரொம்ப குரலனாக குள்ளனாக எம்பெருமான் இருந்தான். குரலாகி மெய்மை உணர. இந்த மெய்மை உணர அப்படின்றதை வாமனன் மெய்மை உணர்ந்திருக்கிறான், உண்மையை உணர்ந்திருக்கிறான், யதார்த்த ஞானம் தத்துவ ஞானம் உடையவனாக இருக்கிறான்னு சொல்லி ஒரு அர்த்தம். அல்லது மெய்மை உணரனா இவன் அங்க போய் நிக்கிறானா வாமனன், அப்போ அங்க இருக்கக்கூடியவர்கள் முக்கியமா மகாபலி, ஓ இவன் கண்டிப்பாக ஒரு யாச்சகன் தான், ஒரு பிரம்மச்சாரி தான்,
ஏதோ ஒன்று அர்த்தித்துத்தான் வந்திருக்கிறான் என்று அவர்கள் மெய்மை உணரும்படியாக, இது உண்மைதான் என்று உணரும்படியாக, வஞ்சிக்க வந்திருக்கான்னு தெரியாமல் இதெல்லாம் உண்மைதான் அவர்கள் உணர்கிறார்களாம். அப்படி உணர என்று அர்த்தம் செய்யப்படுகிறது. குரலாகி மெய்மை உணர செந்தொழில் வேதனாவின் முனியாகி, செந்தொழில் வேதனாவின் முனியாகி ஒரு ரிஷி போல எம்பெருமான் வந்திருக்கிறான். ரிஷின்னு சொன்னா வேதங்களை எல்லாம் நாவிலே கொண்டிருக்க வேண்டும். அதான் வேத நாவின் முனியாகி, வேத வாக்கியத்தை வாயிலே கொண்டிருக்கக்கூடிய முனியாகி எல்லாம், அதாவது எம்பெருமான் தன்னுடைய நாவிலே வேதம் வைத்திருக்கிறார். அது எதுக்கு காரணமாக ஆகிறது அப்படின்னா செந்தொழில் வேதம். செந்தொழில், தொழில் கர்மங்கள் அர்த்தம், கர்மங்களை செய்வதற்கு உதவக்கூடிய வேதம் இல்லையா? இந்த இடத்துல செந்தொழில் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நல்ல விதமாக அனுஷ்டானம் பண்ணுவதற்கு சேஷமா இருக்கக்கூடிய வேதம் அப்படின்னு வியாக்கியானம். அது என்ன சொல்லி நல்ல விதமாக கர்மங்களை அனுஷ்டிப்பதுன்னா பலத்தில் ஆசை இல்லாமல் கர்மங்களை அனுஷ்டித்தல், அதுதான் செந்தொழில். அந்த செந்தொழிலுக்கு சேஷமா இருக்கக்கூடிய வேதம், அந்த வேத வாக்கியத்தை நாவிலே கொண்டிருக்கக்கூடிய முனியாகி ரிஷியாகி அடிமூன் இறந்து, அடிமூன் இறந்து மெய்மை உணர செந்தொழில் வேதனாவின் முனியாகி வையம் அடிமூன் இறந்து, பூமி, அந்த பூமியிலே 3 அடிகள் வேண்டும். அதாவது 3 அடி வையம், 3 அடி பூமி இறந்து யாச்சித்து பிரார்த்தித்து பெரினும் பெற்றவாறே. கேட்டான், கேட்ட வேகத்துல மகாபலி கொடுக்கவும் கொடுத்துட்டான், அவ்வளவுதான், கொடுத்ததுதான் தாமதம். பெரினும் பெற்றவாறே மந்தர மீது போகி மதினின் நிறைஞ்ச மலரோன் வணங்க வளர் சேர். பெருமான் என்ன ஆனா மந்தரத்துக்கு மேல போயிட்டானா, மந்தரத்துக்கு மேலே போகி, மந்தர மீது போகி மதி நின் நிறைஞ்ச, சந்திரனை எல்லாம் தாண்டி செல்கிறான். சந்திரனானவன் தன்னுடைய ஸ்தானத்திலே நின்று கொண்டு, மதி சந்திரன் நின்று இறைஞ்ச அவன் தொழ, அதுக்கு மேல பெருமான் ரொம்ப வளர்ந்தாச்சு. எங்க வரல போயிட்டான்னா சத்தியலோகம் வரையிலும் சென்றாச்சு. பெருமான் வளர்ந்தாலே பெருமானுடைய திருவடி வளர்வதாக இங்க சொல்றார். திருவடி தானே. அப்ப கடைசியில் திருவடியானது எங்க வரையிலும் சென்றது? மலரோன் வணங்க, மலர்ல இருக்கக்கூடியவனான பிரம்மா, மலரில் உண்டானவன் மலர்ல இருக்கக்கூடியவன், அப்படிப்பட்ட பிரம்மா மலரோன், மலரோன் வணங்க. ஆஹா, இவருமானுடைய திருவடி நம்மை தேடி வந்திருக்கிறது, நம்முடைய லோகத்தை தேடி வந்திருக்கிறது என்று பார்த்து சந்தோஷப்பட்டு அவன் வணங்க வளரு சேர், நன்மை வளரக்கூடிய அந்தர மேழினோடு செலவித்த பாதம் அது. அந்தரம் மேல் இருக்கக்கூடிய லோகங்கள், அந்த அந்தர மேழினோடு, அந்த 7 உலகங்களின் மூலமாக அதனோடு, அதன் நடுவே, அதனுள்ளே செலவைத்த போம்படியாக நடத்தின பாதம் எம்பெருமானுடைய திருவடி. அந்த திருவடி நம்மை ஆளும் அரசே. அந்த திருவடியானது இருக்கிறதே, அந்த திருவடிதான் நமக்கு ரட்சகமா இருக்கக்கூடியது, நம்மை ஆளக்கூடியதா இருக்கக்கூடியது என்று தெரிவிக்கிறார். ஆக இப்படி உபரித்தன லோகங்கள் 7 நடுவே போம்படி நடத்தின, அந்தரம் 7 செலவைத்த, அது நடுவே போம்படி நடத்தின திருவடிகள், அந்த திருவடிகள் நமக்கு ரட்சகம் என்று விதமாக இந்த பாசுரத்துல பார்க்கிறோம். ஆக வாமன அவதாரத்தை சுருக்கமா சொல்லிட்டார். அந்த மகாபலியினுடைய யஜ்ஞவாடத்துக்கு சென்று 3 அடி வேண்டி வேகமா வளர்ந்துட்டான். அந்தர மீது போகி மதினின் நிறைஞ்ச மலரோன் வணங்க வளரு சேர் அந்தரமேழினோடு செலவைத்த பாதமது நம்மை ஆளும் அரசே. அந்தரம்ன்ற வார்த்தைக்கு ஆகாசம் அர்த்தம். இந்த இடத்துல மேல இருக்கக்கூடிய லோகங்கள்னு தாத்பரியம் பார்த்தோம். அந்தரமேழினோடு செலவைத்த பாதமது நம்மை ஆளும் அரசே. இதுக்கு மேல இரு நில மன்னர் தம்மை 2 நாளும் 8 1 நாளும் 1 உடனே செருநுதலூடு போகி அவராதி மங்க மழுவாளில் வெண்ண திரலோன் பெருநிலமங்கே மன்னர் மலர் மங்கே நாதர் புலமங்க கேழ்வர் புகழ் சேர் பெருநிலமுண்டு முழ்ந்த பெருவாயராகி அவர் நம்மையாழ்வர் பெரிதே. இந்த பாசுரத்துல 2 விஷயங்கள் சொல்லுகிறார் ஆழ்வார். முதல் 2 வரிகளிலே பரசுராம அவதாரத்தை பத்தி பேசுறார். அதுக்கு மேல எம்பெருமான் தன்னுடைய திருவயிற்றிலே உலகங்களை எல்லாம் வைத்து ரட்சித்தல், அந்த செயலை பற்றியும் பேசுகிறார். பார்ப்போம். இருநில மன்னர் தம்மை 2 நாளும் 8 1 நாளும் 1 உடனே. பரசுராம அவதாரம் எதற்காக வந்ததுன்னா துஷ்ட க்ஷத்ர நிபர்கணம் அப்படின்னு சொல்லுவார். துஷ்ட க்ஷத்ரியர்கள் அவர்கள் அதிகமாக அவர்களை கொல்வதற்காக எம்பெருமான் பரசுராம அவதாரம் பண்ணினார்.
எவ்வளவு பேரை முடித்தான் என்றால் மூவெழுகால். ஆழ்வார்கள் பல இடங்கள்ல சொல்றான். மூவெழுகால்னா 21 தலைமுறைகள். அவ்வளவு க்ஷத்திரியர்களை, 21 தலைமுறைகளிலே இருந்த க்ஷத்திரியர்களை எல்லாம் கொன்றான் பரசுராமன். பரசுராமனாக இருந்து கொண்டு எம்பெருமான். இப்போ இந்த 21ன்னு சொல்லணுமா? அதைத்தான் தெரிவிக்கிறார் ஆழ்வார். இருநில மன்னர் தம்மை. பெரிய பூமி, பூமியில் இருக்கக்கூடிய மன்னர்கள் இருநில மன்னர். அவர்கள் எப்படி 2 8 ஒரு 4 1 2 4 8, அதுக்கப்புறம் 8 8 8 8 16, ஒரு 4 16 4 20, 1 20 1 21. அதுதான் சொல்ற. 2 4 8 ஒரு 4 1 8 8, அது மேல 4 1 என்னாச்சு? 16 20 21. 21 கால் அரசுகளை கட்ட அப்படிலாம் வாசகங்கள் உண்டு. அப்போ அந்த 21 தலைமுறைகளுடனே இருநில மன்னர் தம்மை 2 4 8 ஒரு 4 1 உடனே 21 கால் செருமுதலோடு போகி அவராவி மங்க மழுவாளில் வெண்ண திரளோன். செருநுதல். செருநுதல் அப்படின்னா செருந்த வார்த்தைக்கு யுத்தம்னு அர்த்தம். நுதல் அப்படின்னு சொன்னா நெற்றின்னு அர்த்தம். யுத்தத்தினுடைய நெற்றினா என்னது? யுத்தம் நடக்கிறதுனா அந்த யுத்த பூமியினுடைய முன்பகுதியிலே இருந்து கொண்டுன்னு அர்த்தம். எப்பொழுதும் பிற்காலியாமல் யுத்தத்தில் எப்பொழுதும் முன் நின்று. அப்போ செரு நுதலோடு போகி அந்த பூசற்களம் யுத்த பூமியினுடைய நெற்றியிலே போகி நடந்து அவர் ஆவி மங்க. அவர் முன்னாடி சொல்லப்படக்கூடிய க்ஷத்திரியர்கள், அவர்களுடைய ஆவி பிராணனானது மங்க, அவர்களுடைய பிராணன் எல்லாம் போகும்படியாக எம்பெருமான் என்ன பண்ணான்? மழுவாளில் வெண்ண திரளோன். தன்னுடைய மழுவாளில் வெண்ண திரளோன் கோடாலியாலே வென்றான். கோடாலியாலே வென்ற திரளோன் பலம் உடையவன், மிடுக்குடையவன் என்று அர்த்தம். இதுல பரசுராமாவதாரம் சொல்லப்பட்டது. இருநில மன்னர் தம்மை 2 4 8 ஒரு 4 1 உடனே செருநுதல் ஊடு போகி அவர் ஆபிமங்க மழுவாளில் வெண்ண திரளோன். மழுவாளில் வெண்ண திரளோன் என்று விதமாக பார்க்கிறோம். மழுவாளில் கோடாலி படையினால் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறார். கோடாலி ஆகிற ஆயுதத்தாலே வென்ற திரளோன் மிடுக்கையுடையவன். இதாச்ச பரசுராம அவதாரம். அடுத்து பெருநிலமங்கை மன்னர் மலருமங்கை நாதர் உலமங்கை கேழ்வர். எம்பெருமானுடைய 3 மகிழ்ச்சிகள். அந்த 3 மகிழ்ச்சிகளுடைய சம்பந்தத்தை பகவானுக்கு சொல்றார் இந்த இடத்துல. பெருநிலமங்கை மன்னர். பெருநிலம் பெரிய பூமி. அந்த பூமி மங்கை அதாவது பூமி பிராட்டியார் அர்த்தம். பெருநில மங்கை பூமி பிராட்டி. பூமி பிராட்டியாருக்கு மன்னர் நாயகன் அர்த்தம். பூமி நாயகன் எம்பெருமான். அதே பெருமான் மற்றும் எப்படி இருக்கிறான்? மலர் மங்கை நாதர். மலர் மங்கை பெரிவிராட்டியார், பெரிவிராட்டியாருக்கு நாதன். புலமங்கை கேழ்வர். புலமங்கை நப்பின்ன பிராட்டி விதமாக சொல்லப்படுகிறாள். புலம் அப்படின்னு சொன்னா இந்திரியங்கள். இந்திரியங்களை எல்லாம் கவரக்கூடியவளான அவ்வளவு போக்கியத்தை கொண்டவள் நப்பின பிராட்டி. ஆகையால் புலமங்கைன்னு சொல்லப்படுகிறார். அந்த புலமங்கைக்கு கேழ்வரா இருக்கக்கூடியவர், நாயகரா இருக்கக்கூடியவர். அப்போ பூமி பிராட்டியோட சம்பந்தம், பெரிவிராட்டியாரோட சம்பந்தம், நீலாதேவியாரோட சம்பந்தம் வரிசையா சொல்லப்படுறது. பெருநிலமங்கை மன்னர், மலர் மங்கைநாதர், புலமங்கை கேழ்வர். புகழ்சேர். புகழ்சேர். புகழ்சேர்னா புகழ் கொண்டிருக்கக்கூடியவன் எம்பெருமான். பெருநிலம் உண்டுமிழ்ந்த பெருவாயராகியவர் நம்மை ஆழ்வர் பெரிதே. பிரளய காலம் வந்தவுடனே அந்த எம்பெருமான் என்ன பண்ணான்? பெருநிலம் உண்டு உமிழ்ந்த. பிரளய காலம் வந்தவுடனே பெருநிலம் பெரிய இந்த பூமியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களை எல்லாம் உண்டான். அது மேல சிருஷ்டி காலம் வந்தவுடனே உமிழ்ந்தான். பெருநிலம் உண்டு உமிழ்ந்த பெருவாயராகியவர். பெருவாயர் ஆகியவர். பெருவாயர் அப்படின்னு சொன்ன பெரிய திருவாயுடையவன். இந்த உலகங்களை எல்லாம் தன்னுடைய வாய் மூலமாக வைத்துக் கொண்டவர் தான் எம்பெருமான். ஆகையாலே பெருவாயராகியவர் என்று இந்த இடத்துல எம்பெருமான் சொல்லப்படுகிறான். அதனால என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, பெரிய வாய் அப்படின்றது தாற்பயம் கிடையாது. ரட்சிக்கும் பொழுது அவ்வளவு பாரிப்பு,
எல்லாரையும் ரட்சிக்கணும், எல்லாரையும் ரட்சிக்கணும்ன்ற அந்த விஷயத்துல நோக்கிறது இல்லையா? ஒருத்தரை விடாமல் ரட்சிக்கிறான் பகவான். சரி, ரட்சிக்கும் பொழுது ஆச்சு, இவாளை ரட்சிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. எல்லாரையும் ரட்சிக்கணும், ஒருத்தரும் விட்டு போடக்கூடாது, விடுபடக்கூடாது, விடுபட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எம்பெருமான் நினைத்து அவ்விதமாக ரட்சிக்கிறான். அந்த பெரிய பாரிப்பு கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் பெருவாயர். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் இருக்கிறானே, பெருவாயராகியவர் நம்மை ஆழ்வர் பெரிதே. அவர்தான் நம்மை பெரிதே ஆழ்வர். நம்மை நமக்கு ஏதோ சில குறைபாடுகள் எல்லாம் இருக்கலாம், அதை எல்லாம் பார்க்காமல் நம்மை ஆளக்கூடியவர் அவர்தான். அவர்தான் நம்மை எப்பொழுதும் கடைசி வரையிலும் ஆளக்கூடியவர், நம்மிடமிருந்து அடிமை கொள்ளக்கூடியவர் என்று தெரிவிக்கிறார். ஆக இந்த பாசுரத்துல பரசுராம அவதாரம், அதற்கு மேல எம்பெருமான் பிரளய காலம் வரும் பொழுது தன்னுடைய வயிற்றிலே வைத்து ரட்சித்தல் அப்படின்னு ஒரு விதமாக பார்த்தால், வயிற்றுல வைத்து ரட்சித்தான் என்று சொல்லும் பொழுது வட்டதலசாயியான எம்பெருமான் அவன் தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறான் என்று கொள்வதிலே சுவாரஸ்யம் உண்டு. அவ்விதமாகவும் சொல்லலாம். சரி, பெருநிலம் உண்டு விழுந்த பெருவாயராகியவர் நம்மை ஆழ்வர் பெரிதே. சரி, இதற்கு மேல் அடுத்த பாசுரம். இலைமலி பள்ளி எய்தி இது மாயமென்ன இனமாயமான் பின் எழில் சேர் அலைமலி வேர்க்கணாளை அகல்விப்பதற்கொரு உருவாயமான யமயா கொலைமலி எய்துவித்த கொடியோ நிலங்கு பொடியாக வெண்ணியமருள் சிலமலி செஞ்சரங்கள் செலவைத்தனங்கள் திருமால் நமக்கொரு அரணே. ராமாவதாரத்துக்கு வந்தாச்சு. பரசுராம அவதாரம் முடிஞ்சது, ராமாவதாரம். ராமாவதாரத்துல ராமாயணத்தினுடைய முக்கியமான சில பகுதிகளை எல்லாம் எடுத்து காட்டுகிறார் ஆழ்வார் இந்த இடத்துல. முதல்ல இலைமலி பள்ளி எய்தி. இலைமலி பள்ளி, அதாவது இந்த இடத்துல பர்ணசாலை சொல்லப்படுகிறது. பர்ணசாலை அப்படின்னால இது பரணங்கள்னு சொன்னா இலைகள் அர்த்தம், இலைகளால செய்யப்பட்டது. அதனால இலைமலி பள்ளி அப்படின்னு சொன்னா பர்ணசாலைன்னு அர்த்தம். பர்ணசாலை, அந்த பர்ணசாலையில எம்பெருமான் இருக்கிறான் அப்படிதானே இருந்தான். தண்டகாரண்யத்துல இருக்கும் பொழுதும், அதுக்கு முன்னாடி சித்திரகூடத்துல இருக்கும் பொழுது பர்ணசாலை அமைத்துக் கொண்டு அங்கேதான் இருந்தான் எம்பெருமான். இலைமலி பள்ளி எய்தி, அந்த பர்ணசாலையிலே இருந்து கொண்டு, பர்ணசாலையிலே இருந்து கொண்டு இலைமலி பள்ளி எய்தி எழில் சேர் அலைமலி வேர்க்கணாளை அகல்விப்பதற்கு. வரிசையா பார்த்துட்டு போலாம். இலைமலி பள்ளி எய்தி இது மாயமென்ன இன மாயமான் பின் எழில் சேர் அலைமலி வேர்க்கணாளை அகல்விப்பதற்கு ஒரு உருவாயமானை அமையா. இது மாயம் என்ன, என்ன ஆச்சரியம், இது என்ன ஆச்சரியம் என்று சொல்லலாம்படியாக ஒரு மான் வந்திருக்கிறது. அதாவது தண்டகாரண்யத்துல இவர்கள் பர்ணசாலை அமைத்துக் கொண்டு அங்கே இருக்கிறார்கள். இருக்கும் பொழுது இது மாயம், என்ன ஆச்சரியம் என்று சொல்லலாம்படியாக, இது ஒரு ஆச்சரியம் இருந்தபடியன் என்னும்படி ஒரு மான் வருகிறது. அந்த மான் வரும் பொழுது எப்படி வந்ததாம் தெரிவிக்கிறார் பாருங்க. இளமலி பள்ளி எய்தி இது மாயம் என்ன இனமாய மான் பின், இனமினமாக கூட்டம் கூட்டமா இருக்கக்கூடிய மான் பின் ஆச்சரியமா இருக்கக்கூடிய மாயமான் வருகிறது என்றார். நாம் பல சந்தர்ப்பங்களை கேட்டிருப்போம் இதை. எம்பெருமான் வராக அவதாரம் பண்ணினானா, வராக அவதாரம் பண்ணும் பொழுது பன்றியாக வந்தான்னா பன்றியாகவே வந்துட்டானா. பகவானுடைய தன்மை அத்தகையது. அந்த காலத்துல இருந்த மற்ற பன்றிகள் எல்லாம் எங்க ஆளுன்னு சொல்லி அந்த எம்பெருமான் பின்னாடி ஓடித்தான். ஆனா இந்த மாரீச்சன் மாயமானாக வந்தானே, அப்போ அவன் கிட்ட வந்தா மற்ற மான்கள் எல்லாம் ஓட ஆரம்பிச்சுட்டான். சரி, இது நம்ம ஆளு கிடையாது, நம்மை சேர்ந்த மான் கிடையாதுன்னு சொல்லி மற்ற மான்களுக்கு தெரிஞ்சது. அதுதான் பகவானுக்கு இருக்கக்கூடிய குணம். அவன் பன்றி ஆகிறான்னா பன்றியாகவே ஆகிவிடுகிறான், மனுஷனா வரான்னா மனுஷனாகவே ஆகிவிடுகிறான். அது பகவானுடைய சௌஷீல்யமாகிற குணம்னு சொல்லுவோம். என்ன ஆகிறது, நான் இந்த மான்களோடு வந்தால் தெரிஞ்சிடும், இந்த மான்களாகவே ஓடிடும். அதனால அவன் என்ன பண்றான்னா, மாயமானா இருக்கக்கூடிய மாரீச்சன் அதற்கு பின்னாடி வரானான். அது போன பின் வரும்படியாக இவன் இருக்கிறான். இனமாய மான் பின், இனமினமாக இருக்கக்கூடிய மான்கள் பின் எழில் சேர் அலைமலி வேர்க்கணாளை அகல்விப்பதற்கு. எழில் சேர், எழில் அழகு,
அழகு சேர்ந்து இருக்கக்கூடிய அலைமலி வேர்க்கணாளை, வேல் போன்ற கண் படைத்தவள் பிராட்டி. அலைமலி அப்படின்னா அந்த பிராட்டியினுடைய கண் நோக்கத்துக்கு யாரேனும் இலக்கானால் அவர்கள் அழைத்து பிணிப்புண்ணும்படியாக அவர்களாம். அந்த மாதிரி அவர்களை அழைக்கக்கூடியதான திருக்கண் நோக்கம் படைத்தவள் பிராட்டி. அலைமலி எழில் சேர் அழகுடையதாய், அலைமலி அழைத்து பிணிப்புண்ண பண்ணவற்றாய், வேல் வேல் போன்ற கண்ணுடைய பிராட்டியை அகல்விப்பதற்கு அந்த இனமாய மாண்பின் திரளாக வந்த மான்களுக்கு பின்னாடி ஓர் உருவாய மானை அமையா. ஓர் உருவாய, இந்த மான்கள் எல்லாம் ஒரு விதமா இருக்கு, இது வேற விதமா இருக்கு. ஓர் உருவாய விலட்சணமான உருவத்தை கொண்ட ஓர் மான். யாரு? மாரீசனாகிற மான். இனமாய மாண்பின் எழில் சேர் அலைமலி வேர்க்கணாளை அகழ்விப்பதற்கு ஓர் உருவாய மானை அமையா. அமையான நிரசித்துன்னு அர்த்தம், அதை முடித்து. இந்த மான் வருகிறது, பிராட்டி ஆசைப்படுகிறார், அதன் பின்னாடி பெருமாள் செல்கிறார், கடைசியில் நிரசிக்கிறார், எல்லாம் ஆகிறது. கதை எல்லாருக்கும் தெரியும். அமையான நிரசித்து, அது மேல திரும்பி வந்த பிராட்டியை காணும் ராவணன் அபகரித்துன்னு சொன்னா அதுக்கு மேல் நடக்க வேண்டிய காரியம் என்ன? கொலைமறியை இது வித்த கொடியோன் இலங்கை கொடியாக. கொலைமறியை இது வித்த கொடியோன், ரொம்ப கொடியோனாக இருக்கக்கூடியவன் ராவணன். கொடியோன் ரொம்ப குரூரமாக இருக்கக்கூடியவன் அர்த்தம். எப்படி எவ்வளவு குரூரனா இருக்கக்கூடியவனா? கொலைமறி வெய்து வித்த அப்படின்னா பிறரை கொலை செய்தல், பிறரை துன்புறுத்தல் என்பது தன்னிடத்துல மலிந்து இருக்கும்படியாக கொடியவனாக இருக்கிறான் அவன். கொலைமறி வெய்து வித்த அப்படின்னு கொலைமலி எய்துவித்த என்றும் கொலை மலிவு எய்துவித்த அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனா என்னுடைய தாற்பயம் என்னன்னு புரியறதுன்னா, பரஹிம்சை தன்னிடத்துல பூர்த்தியாக கொண்டிருக்கக்கூடிய கொடியோன், பூரணமாக கொண்டிருக்கக்கூடிய கொடியோன், கொலைமறி எய்துவித்த கொடியோன் ராவணன். அந்த ராவணனுடைய இலங்கை பொடியாக பொடியாக ஆகும்படி, பொடியாக வெண்ணி அமருள். அமர் என்கிற வார்த்தைக்கு யுத்த பூமின்னு அர்த்தம், யுத்தம்னு அர்த்தம். வெண்ணி அமருள், வெற்றி போர்க்களத்திலே, பெருமாளுக்கு வெற்றி தரக்கூடிய அந்த போர்க்களத்திலே, யுத்த பூமியிலே வெற்றி அமர் யுத்த பூமினா சரியாதான் சொன்னேன். வென்றி அமருள், வெற்றி போர்க்களத்திலே வெண்ணி அமருள். சிலைமலி செஞ்சரங்கள் செலவைத்தனங்கள் திருமால். சிலைமலி செஞ்சரங்கள், சிலை அவருடைய வில்லு, அந்த வில்லிலே மலிந்திருக்கக்கூடிய சரங்கள், ஆயிரக்கணக்கான அம்புகளை விட்டார் பெருமாள்னு பார்க்கிறோம். அந்த சிலை மலி செஞ்சரங்கள், அந்த சரங்கள் அம்புகள் எப்படிப்பட்டவைகள்னா செவ்விய அம்புகள், நேர செல்லக்கூடியவைகள், சரியா செல்லக்கூடியவைகள் செஞ்சரங்கள். அப்படிப்பட்ட செஞ்சரங்கள் செலவைத்த, அவைகளை எல்லாம் பிரயோகித்த எங்கள் எம்பெருமான் நங்கள் திருமால். யாரு? பெரிவிராட்டியாருடைய நாயகர், சீதா விராட்டிக்கு மணவாளனாக இருக்கக்கூடிய ராமபிரான். நங்கள் திருமால் நமக்கு ஓர் அரணி, அவர்தான் நமக்கு ஒப்பற்ற சரணாக இருக்கிறார் என்பதனை இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறார். திருமால் நமக்கோர் அரணி. சரி, இத்துடன் ராமாவதாரம் முடிவடைந்தது. இதுக்கு மேல முன்னுலகங்கள் ஏழு முருள் மண்டி உண்ண முதலோடு வீடு மறியாது என்னிது வந்ததென்ன இமையோர் திசைப்ப எழில் வேதமின்னி மறையா பின்னையும் வானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி இருள் தீர்ந்தி வைய மகிழ அன்னமதாயிருந்த கரநூலுரைத்தவது நம்மையாடும் அரசே. இதுல முன்னுலகங்கள் ஏழும் இருள் மண்டியுண்ண என்று சொல்லி பாசனம் சொல்லப்படுகிறது. அதுல ஹம்சாவதாரத்தை பற்றின பேச்சு, அதுதான் இந்த பாசுரத்துல பார்க்கிறோம். முன் உலகங்கள் ஏழும் இருள் மண்டி உண்ண முதலோடு வீடு மறியாது என்னிது வந்ததென்ன இமையோர் திசைப்ப எழில் வேதம் இன்னி மறைய பின்னையும் மாணவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி இருள் தீர்ந்தி வைய மகிழ அன்னமதாயிருந்த கரநூலுரைத்தவது நம்மையாடும் அரசே. சரி, ரெண்டு பேரும் பாசுரத்தை சொல்லிட்டு பாசுரத்துக்குள்ள அர்த்தத்துக்குள்ள நுழைஞ்சிடலாம். முன் உலகங்கள் ஏழும் இருள் மண்டி உண்ண, அதாவது இந்த ஹம்சாவதாரத்தை பத்தி ஒரு விதமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல பலவிதமாக ஒவ்வொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க இருப்பதை அப்படியே பார்ப்போம். முன் ஒரு காலத்துல உலகங்களேடும் இருள் மண்டி உண்ண,
உலகங்கள் ஏழும், எல்லா உலகங்களிலும் இருள். இருள்னு சொன்னா அஞ்ஞானமாகிற அந்தகாரம். அது மண்டி உண்ண, அது வியாபிக்க தொடங்கின அளவிலே மண்டி உண்ண. இமையோர், இமையோர் அப்படின்னு சொன்னா அதாவது தேவர்கள். அந்த தேவர்கள் முதலோடு வீடும் அறியாது. இந்த இருள் எப்போ ஆரம்பிச்சது, எங்க ஆரம்பிச்சதுன்னு அவளுக்கு புரியல, முதலும் புரியல. வீடு எப்போ விட போகிறது, எப்போ போக போகிறதுன்றதையும் புரிஞ்சுக்கலாம். முதலோடு வீடும் அறியாது. முதலையும் அறிய முடியல, வீடு விடுகிற போதையும் அறிய முடியாமல் என் இது வந்ததென்ன, நமக்கு இது என்ன வந்திருக்கு, நமக்கு என்னது இது வந்து சேர்ந்திருக்கிறது என்று திசைப்ப திகைத்து கிடக்க. முன்னுலகங்களேழும் இருள் மண்டியுண்ண முதலோடு வீடும் அறியாது என் இது வந்ததென்ன இமையோர் திசைப்ப எழில் வேதமின் இமறையா. அந்த சமயத்துல அழகுமிக்க எழில் வேதம், ரொம்ப முக்கியமான விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடியதான அழகு கொண்ட வேதமானது இன்றி மறையா, அசுரர்களாலே அபகரிக்கப்பட்டு மறைந்து கிடக்க. அந்த அசுரர்களாலே அது அழைத்து செல்லப்பட்டது. இடத்துல மது கைட்டவர்கள் அவர்கள் வேதத்தை அழைத்து சென்றார்கள், அபகரித்து சென்றார்கள் என்றும், அந்த சமயத்தில் ஹயக்ரீவாவதாரம் பண்ணி பெருமான் வேதத்தை மீட்டுக் கொண்டு வந்தான், வேதத்தை உபதேசித்தான் என்றும் சொல்வதுண்டு. சில இடங்கள்ல ஹம்சாவதாரம் பண்ணி பெருமான் உபதேசித்ததாகவும் சொல்றதுண்டு. இந்த இடத்துல ஹம்சாவதாரம் அப்படின்னு கொள்ள வேண்டியது. இப்ப என்னாச்சு பாருங்க, பின்னையும் இது ஆச்சு, வேதங்கள் இல்லாமல் மறைந்து போக அசுரர்கள் அபகரித்துக் கொண்டார்கள், ஆகையால் இப்படி ஆச்சு. இப்போ எழில் வேதமின் இமறைய பின்னையும் வானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி இருள் தீர்ந்தி வையம் அகிழ அன்னமதாய். பின்னையும் இதுக்கு மேல வானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி, தேவதைகளுக்கும் ரிஷிகளுக்கும் நல்கினா அவர்களிடத்துல ஸ்நேகம் கொண்டு அவர்களிடத்துல அனுகிரகம் பண்ணி இவ்வையம் இருள் தீர்ந்து மகிழ, இந்த உலகமானது இருள் தீர்ந்து இருள் இல்லாததாய் மகிழும்படியாக பெருமான் என்ன பண்ணா, அன்னமதாய் இருந்து ஹம்சாவதாரம் செய்து ஹம்சரூபியாக வந்து அங்கு அறநூல் உரைத்த. அந்த சமயத்துல அறநூல், அறத்தை பற்றி பேசக்கூடிய நூல், தர்மசாஸ்திரம், வேதங்கள் முதலானவைகள் அவற்றை உரைத்த அது, அங்கு அறநூல் உரைத்த அதுன்னு சொன்னா அந்த பரஞ்சோதி, அந்த சோதியா இருக்கக்கூடிய ஹம்சம், அது நம்மையாளும் அரசு, அது நம்மை ஆளக்கூடியதான அரசு என்று இந்த இடத்துல தெரிவிக்கிறார். ஆக இது ஹம்சாவதாரத்தை பத்தின விஷயம். முன்னுலகங்களேழும் இருள் மண்டியுண்ண முதலோடு வீடும் அறியாது என் இது வந்ததென்ன இமையோர் திசைப்ப எழில் வேதமின் இமறைய பின்னையும் வானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி இருள் தீர்ந்தி வையமகிழ அன்னமதாயிருந்த நரநூல் உரைத்தவது நம்மையாளும் அரசே. இதுக்கு மேல கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணாவதாரத்துக்கு வந்துட்டோம். துணைநில மத்தியமக்கோர் உலகின் இராது, துணைநில மத்தியமக்கோர் உலகின் இராது தொழுமின்கள் தொண்டர் தொலைய உணவுலை முன் கொடுத்த உறவோளதாவி யுகவுண்டு வெண்ணை மருவி பணமுலையாயர் மாதர் உரலோடு கட்ட அதனோடு மோடி அடல் சேர் இணை மருதித்து வீழ நடை கத்த தெத்தல் வினை பக்தருக்கும் விதியே. இங்க நம்மை போன்றவர்களை பார்த்து சொல்றார் ஆழ்வார். தொண்டர் அப்படின்றார், தொண்டர்களே என்று கூட்டு சொல்றார். துணைநிலை மற்ற எமக்கு ஓர் உளது என் இராது. எமக்கு எமக்கு நமக்கு துணைநிலை மத்து உளது, ஒரு துணைநிலை மற்றொரு துணைநிலை, ஒரு துணையானது உளது இருக்கு என்று இராது, என்று இல்லாமல், யாரோ ஒருத்தருக்கா, யாரோ காப்பாத்துவா, இவா துணையா இருப்பா அப்படின்னு இல்லாமல் அந்த பகவானையே வணங்கும்போல் தொழுமின் என்று தெரிவிக்கிறார். தொண்டர் எமக்கு மற்றொரு துணைநிலை உளது என்று இராது, உளது என்று இல்லாமல் தொழுமின், அவனையே தொழுங்கொள் என்று தெரிவிக்கிறார். யாரை அப்படின்னா அதுக்கு மேல தெரிவிக்கிறார். தொலைய உணமுலை முன் கொடுத்த உறவோளதாவி உக உண்டு. கண்ணனை பத்தின பாசுரமாச்சே. முதல்ல பூதனா சம்ஹாரத்திலேருந்து ஆரம்பிக்கிறார். தொலையன்னா முடிய, யாரு பூத்தனை முடியும்படியாக உணமுலை முன் கொடுத்த உறவோளதாவி. இந்த முன் அப்படின்றத முன்னாடி வச்சுருக்கோம். முன்
முன்பொரு காலத்திலே தொலைய அவள் முடியும்படியாக தொலைய உணமுலை முன் கொடுத்த உறவோளதாவி. மூன்றதை சேர்த்துட்டோமா? உணமுலை கொடுத்த உறவோளதாவி. இவனுக்கு உண்பதற்காக என்று சொல்லி தன்னுடைய முலையை கொடுத்தவளான உறவோள். உறவோள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல யார் சொல்லப்படுகிறாள்? இந்த பூத்தனையானவள் சொல்லப்படுகிறாள். நெஞ்சிலே வன்மையுடையவள் ஆகிய உறவோள் அப்படின்னு சொல்லப்படுகிறாள். அந்த உறவோளதாவி உக அவளுடைய பிராணனானது முடிய ஆவியுக உண்டு. அவளுடைய ஆவி மங்கி போகும்படியாக இந்த எம்பெருமானானவன் முலை உண்டான் என்று பார்க்கிறோம். தொலைய உணமுலை முன் கொடுத்த உறவோளதாவி உக உண்டு. அது பூத்தனா சம்ஹார வித்தாந்தமாச்சா. அது மாதிரி எம்பெருமான் வளர வளர என்ன பண்ணானா, வெண்ணெய் மருவி வெண்ணையை விரும்பி எவ்வளவோ சேஷ்டங்களை எல்லாம் பண்ணான். அதற்கு மேல பணமுலையாயர் மாதர் உரலோடு கட்ட வெண்ணையை விரும்பி களவாடுதல் முதலான காரியங்கள் எல்லாம் பண்ணினான். அப்ப என்னாச்சு? தாயானவள் கோபம் கொண்டு இவனை கட்டினாள். பணமுலையாயர் மாதர் பனைத்த முலையை உடையவளான ஆயர் மாதர் யசோதையானவள் உரலோடு கட்ட, உரலோடு இவனை கட்டி வைக்கிறான். உரலினோடு இணைந்திருந்து எங்கே எளிவேன்னு சொல்லி நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். உரலோடு கட்டுண்ட உரல் கண்ணனம். இதுவும் உரல் அதுவும் உரல் அப்படின்னு சொல்லுகிறார்கள். என்ன சுவாமினா, உரல்ன்றது மேல பருத்திருக்கும், நடுவில் சிறுத்திருக்கும், திருப்பி பருத்திருக்கும், அதை விட கண்ணனம். ஆனா மேல பாகம் எல்லாம் பார்த்தா நான் பருத்திருக்கிறான், இடைன்னு பார்த்தா சிறுத்திருக்கான், திருப்பி அவனுடைய பின்பகுதியின் பார்த்தா பருத்திருக்கிறதாம். உரலோட உரல் கட்டினா மாதிரி அவள் கட்டினாள். உரலோடு கட்ட என்னாச்சு? உரலோடு கட்டினா இவனை நகர முடியாது நினைச்சா கட்டினாள். இவன் என்ன பண்ணா? உரலோடு கட்ட அதனோடும் ஓடி, அந்த உரலோடும் இவன் ஓடினான். அந்த உரலை இழுத்து கொண்டு இவன் ஓடினான். ஓடி அடல் சேர் இணைமரு தித்து வீழ. கதை எல்லாருக்குமே தெரியும். மணிகிரீவன் நலகூபரன்னு சொல்லுவான். அவர்கள் தான் அந்த இணைமருதாக இருந்தார்கள் என்றும், கம்சனேவின் அசுரர்களும் அந்த இடத்தில் ஆவேசம் கொண்டிருந்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த 2 மருத மரங்கள் பக்கத்து பக்கத்தில் இருக்கின்றன. அதன் நடுவிலே இவன் செல்கிறான். உரல் மாட்டிக்கொள்கிறது. ஒரு இழுத்தான். உரல் வந்தது. உரலோடு கூடவே 2 மரங்களும் முறிந்து விழுந்தன. அந்த மணிகிரீவன் நலகூபரன் அவர்கள் அந்த இடமிருந்து, அந்த நிலையிலிருந்து அவர்கள் விடுபட்டார்கள்னு பார்க்கிறோம். அந்த அசுரர்கள் ஆவேசித்திருந்தார்கள் என்று சொன்னேனே, அசுரர்கள் முடிந்து போனார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அப்போ இணைமருது இத்து வீழ, இணை 2ஆக சேர்ந்திருந்த அந்த மருத மரங்கள் இத்து வீழ, அது முடிந்து விழும்படியாக நடை கத்த தெற்றல், நடை கற்ற தெற்றல், நடை கத்த தெத்தல் அப்படின்னு சொல்லுகிறோம். அப்படி நடை கத்தான பெருமான் எங்க நடக்கத்தான் அப்படின்னு சொன்னா, உரலோடு கட்டுண்டு இருந்தா உரலோடு அப்படி போய் அவன் நடை கற்றான். நடை கத்த தெத்தல் அப்படின்னா தெள்ளியவன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. தெள்ளியவன் அவன் என்ன பண்ணுவான்னா வினை பற்று அறுக்கும். அப்படிப்பட்ட அந்த கண்ணனை பெருமான் இருக்கிறானே, பூத்தனா சம்ஹாரம் பண்ணி வெண்ணையை விரும்பி யசோதையால் கட்டுண்டு அதுக்கு மேல இணை மருது இத்து வீழும்படியாக நடை கற்றவன், அந்த தெள்ளிய சிறு குரல் சிறு பிள்ளை அந்த பெருமான் என்ன பண்ணான்னா, என்ன பண்ணுவான்னா வினை பற்று அறுக்கும். நம்முடைய பாவங்கள் வினைகள், வினை பற்று, அவைகளோடு நமக்கு உண்டான பற்று இருக்கு இல்லையா, அதை முழுக்க போக்கிடுவான். அதாவது வினைகளையும் போக்குவான். அது சவாசனமாக அதனுடைய வாசனை கூட இல்லாதபடி முழுக்க போக்கி விடுவான். வினை பற்று அறுக்கும் விதியே அப்படிங்கிற. விதினா இது நிச்சயம், இது உறுதி என்று முடிக்கிறார் ஆழ்வார். ஆக இந்த கண்ணனை நீங்கள் பற்ற வேண்டியதுன்னு தொண்டர்களை பார்த்து சொன்னார். சரி, கடைசி பாசுரம். கொலகழு செம்முகத்த களிரொன்னு கொன்னு கொடியோ நிலங்கை பொடியா சிலகழு செஞ்சரங்கள் செலவுத்தனங்கள் திருமாலை வேலை புடைசூழ் கலிகழு மாட வீதி வயல் மங்கை மண்ணு கலிகன்னி சொன்ன பனுவல் ஒலிகழு பாடல் பாடி உழல்கின்ற தொண்டரவர் ஆழ்வரும்பர் உலகே. கொலைகழு செம்முகத்த களிரொன்னு கொன்னு, கிருஷ்ணாவதார சரித்திரம். கொலைகழு செம்முகத்த களிறு, களிறு யானை, குவலையா பீடமாகிற யானை. அது எப்படி இருக்கு? செம்முகத்த களிறு, சிவந்த முகத்தை உடையதான களிறு. கொலைகழு, கொலைகழுனா கொலை செய்ய வேண்டும், கண்ணனை முடித்து விட வேண்டும் என்கிற விஷயத்துல ரொம்ப ஆர்வம் கொண்டிருக்கக்கூடியதான களிறு.
அதுல உத்தியோகம் தொடங்கி இருக்கக்கூடியதான உத்தியோகம் ஒரு முயற்சி, அதை ஆரம்பித்திருக்கக்கூடியதான களிறு கொலைகள் செம்புகத்த களிரொன்னு, அந்த களிரொன்னு கொன்னு அதை முடித்து கொடியோன் இலங்கை பொடியா, கொடியோனா இருக்கக்கூடிய ராவணன் அவனுடைய இலங்கையை பொடியா சிலைகள் செஞ்சரங்கள் செலவித்த, அவனுடைய இலங்கையானது பொடியாகும்படியாக தன்னுடைய சிலையிலே மலிந்திருக்கக்கூடிய செஞ்சரங்கள், இதே மாதிரி வார்த்தை முன்னாடியும் பார்த்திருக்கோம், அந்த செஞ்சரங்கள் செலவித்த அதை பிரயோகித்த நங்கள் திருமால், நங்கள் எம்பெருமான் ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் திருமாலை வேலை புடைசூழ் கலிகழுமாட வீதி வயல் மங்கமன்னு கலிகன்றி, அந்த எம்பெருமானை திருமாலை கலிகன்றி பேசியிருக்கிறார் இந்த பாசுரங்கள் மூலமாக. கலிகன்றி, கலித்வம்சியா இருக்கக்கூடிய நம்ம திருமங்கை ஆழ்வார் எப்படிப்பட்டவர்? அவர் மங்கையிலே மன்னி இருக்கக்கூடியவர்கள், மங்கை நகரிலே அந்த ராஜ்யத்திலே மங்கை நாட்டிலே மன்னி இருக்கக்கூடியவர். மங்கை மண்ணு கலிகன்றி, மங்கை எப்படிப்பட்டது? நிறைய வயல்கள் கொண்டது. அதுக்கு மேல கலிகழு மாட வீதி, நிறைய வீதிகள் கொண்டது. அந்த வீதிகள்ல மாடங்கள் எல்லாம் இருக்கின்றனவாம். கலிகழு மாட அப்படின்னு சொன்னா நல்லா வலிமை மிக்க இருக்கக்கூடிய மாடங்கள் கொண்டதான வீதிகள், வயல்கள், இவற்றாலே சூழப்பட்டிருக்கக்கூடிய திருமங்கை, இவற்றை கொண்டதான திருமங்கை, அதுல பொருந்தி இருக்கக்கூடிய கலிகன்னி ஆழ்வார், அவர் சொன்ன பனுவல், அவர் அருளி செய்த இந்த பாசுரங்கள், அதாவது அவர் அருளி செய்த இந்த ஒரு பாடல், அது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, சொன்ன பனுவல் ஒலிகழு பாடல், சப்தங்கள் நிறைந்து இருக்கக்கூடியதான பாடல், ஒலிகழு பாடல் பாடி உழல்கின்ற தொண்டர். இந்த பாசுரங்களை எல்லாம் பாடி நல்ல வாயார பாடி உழல்கின்ற, வேற எதுவும் இந்த பாசுரங்களை பாடிட்டே இருந்தா போதும்னு சொல்லி அதையே யாத்திரையாக கொண்டு உழல்கின்ற அங்கு சுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவளுக்கு என்னன்னு கேட்டா, பாசுரங்களை பாடிட்டு இருக்கோம், பாடிட்டு அப்படியே சுத்திட்டு இருக்கோம் இருக்கக்கூடிய தொண்டர்கள், பாகவதோத்தவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்கள் உம்பருலகு ஆழ்வர். உம்பருலகு அப்படின்னா நித்தியசூரிகளுடைய உலகுன்னு அர்த்தம். நித்தியசூரிகளுடைய உலகான பரமபதம், அந்த பரமபதத்தை அவர்கள் ஆழ்வார்கள் என்று இதுல தெரிவிக்கிறார். இதுவே யாத்திரையாக உழலக்கூடியவர்கள் பரமபதத்தை பெற்று அனுபவிப்பார்கள் என்று தெரிவிக்கிறார். ஆழ்வர் உண்பருலகே கொலைகழு செம்புகத்த களிரொன்னு கொன்னு கொடியோ நிலங்கை பொடியா சிலகழு செஞ்சரங்கள் செலவித்தனங்கள் திருமாலை வேலை புடைசூழ் கலிகழு மாட வீதி வயல் மங்கை மண்ணு கலிகன்னி சொன்ன பனுவல் ஒலிகழு பாடல் பாடியுழல் என்ன தொண்டர் அவர் ஆழ்வரும்பர் உலகே. இத்துடன் அவதாரங்கள்ல முக்கியமான அவதாரங்கள் பலவற்றை அருளி செய்தார். தசாவதாரம் அருளி செய்தார்னு சொல்லல இல்லையா, அப்படி அருளி செய்யவும் இல்லை. பலராம அவதாரத்தை பத்தின பேச்சு தனியா ஏற்படவில்லை. நம்மள சில இதெல்லாம் பார்த்தோம். சில அவதாரங்கள் அதிகமாகவும் ஹம்சாவதாரம் முதலான சில விஷயங்கள் எல்லாம் தனியாக ஏற்பட்டிருப்பதையும் பார்த்தோம். ஆக அவதாரங்களை பற்றின அனுபவம் என்பது இந்த பதிகத்துல ஏற்பட்டிருந்தது. அதை ஏதோ ஒரு விதமாக நாமும் அனுபவித்து முடித்து நிற்கிறோம். எல்லாம் சரியா சொல்லிட்டேன் நான் கேட்டால் கண்டிப்பா கிடையாது. ஏதோ நேரத்துக்கு ஏற்ப வேகமாக அடியும் சொல்லியிருக்கிறேன். குற்றங்களை மன்னித்து குணங்களை மட்டும் கொள்ளுமாறு பிரார்த்தித்துக் கொண்டமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமா திருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயா நித்ய ஸ்ரீர் நித்தியமங்கலம் ஆழ்வார் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே